ஸோ செக் பண்ணுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ செக் பண்ணுங்கப்பா. ஸோ எல்லாம் ஓகேயா? ஸோ லைவ் ஆகிடுச்சா? ஸோ கிளியர் தானேப்பா? ஓகே. ஸோ நம்ம சைடில் எல்லாம் கிளியராக இருக்குது. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ நம்ம கொடுத்துடலாம். ஸோ லேட்டராக நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேப்பா. ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி அண்ட் மை செல்ஃப் இஸ் பிரவீன். ஓகேயா. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஈஸி அண்ட் ட்ரிபிளிக்கான கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட் கிளாஸஸ் எப்போவுமே டெய்லி கிளாஸஸ்ஸு, டெய்லி டிஸ்கஷனு, ஸோ வீக்லி டெஸ்ட்டு இந்த மாதிரி தான்ப்பா இருக்கும். ஓகேயா. ஸோ நம்ம எப்போவுமே கிளாஸஸை லைவாக தான் கொடுக்குறோம். நம்ம எப்பவும் ரெக்கார்டட் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஸோ டெய்லி கிளாஸு, டெய்லி டிஸ்கஷனு, உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அன்னன்னைக்கே நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேயா. உங்களோட டவுட்ஸை வந்து அன்னன்னைக்கே நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் உங்களோட டவுட்ஸ் அப்பப்பே கிளியர் ஆகிறதுனால ஈஸியாக வந்து எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன படிக்க முடியுமோ அதெல்லாம் கவர் பண்ணிடலாம். ஓகேப்பா. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கிளாஸஸ் டிஎன்பிசி ஏஇ அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். பர்டிகுலராக பார்த்தோம்னா டிஎன்இபி அந்த ஏஇக்கான கிளாஸஸ் நமக்கு போயிட்டுருக்கு. ஆஸ் பர் த அப்டேட்டட் சிலபஸில் தான் இப்போ நம்ம கிளாஸஸ் இருக்கும். ஓகே. ஸோ ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு இந்த கிவன் நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க. வி வில் கைட் யூ. ஓகே. நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்கனாலும் நம்ம நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். லைக் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் ஃப்ரீ டிஸ்கஷன்ஸ் நிறைய நம்ம சப்போர்ட் இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் கிளாஸஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் வீடியோஸ் நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். ஓகேயா. ஸோ நம்ம கோர்சஸோட டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஸோ லேட்டராக நம்ம கிளாஸஸ்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கோர்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்னா டெய்லி லைவ், ஸோ லைவ் கம் ரெக்கார்டட். ஸோ டிஸ்கஷன்ஸுமே டெய்லி நமக்கு இருக்கும், கிளாஸஸுமே டெய்லி இருக்கும் அண்ட் ப்ராப்பர் ஷெடியூல் மேனரில் நமக்கு இருக்கும். அண்ட் கோர்ஸ் வந்து 2 years வரைக்கும் நமக்கு வேலிடிட்டி கிடைக்கும். அண்ட் பிடிஎஃப் மெட்டீரியல், ஸோ கிளாஸஸ்க்கு ஆன பிடிஎஃப் மெட்டீரியல் அண்ட் கொஷின் டிஸ்கஷன்ஸோட பிடிஎஃப் மெட்டீரியல், ஸோ வீக்லி டெஸ்ட்டு அண்ட் டிஎன்பிசி பேட்டர்னில் டெஸ்ட்டு சீரியஸ், ஸோ 1-to-1 கைடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் கிடைக்கும்ப்பா. ஓகே. ஃபார் மோர் குவெரிஸ் இருந்துச்சுன்னா இந்த கிவன் நம்பருக்கு கூப்பிடுங்க. வி வில் கைட் யூ. ஸோ இதுதான்ப்பா நம்மளோட கிவன் ஷெடியூல். இந்த கிவன் ஷெடியூலில் தான் நம்மளோட கிளாஸஸ் போகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் ஜஸ்ட் அதை மட்டும் ஒரு ரீகேப் பண்ணிக்கலாமா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோன்றதை ஒரு ரீகேப் பண்ணிவிட்டு அண்ட் இன்றைக்கி கிளாஸஸ்குள்ளே போகலாம். சரி. லாஸ்ட் கிளாஸில் நம்ம டார்க் ஈக்குவேஷன்ஸை பார்த்துருந்தோம். ஸோ கிளியராக. ஸோ ஒரு டார்க் ஈக்குவேஷனை நம்ம ரோட்டாரோட அவுட்புட்லேருந்து டெரைவ் பண்ணியிருந்தோம். ஸோ ரோட்டாரோட அவுட்புட்டுன்றது என்னப்பா? தட் இஸ் 3i²R/s. ஓகேயா. 3i²R2/s அப்படின்றது தான் என்னோடய ரோட்டாரோட அவுட்புட். ஸோ அந்த அவுட்புட்டை நம்ம பவர் அவுட்புட்டை ஒமேகாவால் டிவைட் பண்ணுறோம், ஒமேகா/r டிவைட் பண்ணுறோம். அதை ஃபர்தராக ஒமேகா/sக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அப்படி கன்வெர்ட் பண்ணுறப்போ ஃபைனலாக எனக்கு ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்குது. ஓகேயா. ஸோ வாட் இஸ் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் ஈக்குவேஷன் நம்ம எழுதியிருப்போம்ல. ஸோ 180/2πns s into e²R2/R2² + sx2² அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம். திஸ் இஸ் வாட் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் ஈக்குவேஷன். ஸோ அதை நம்ம எப்பவுமே TEM அப்படின்றது தான் நம்ம ரெப்ரசன்டேஷன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் ஈக்குவேஷன். (180/2πns s e²0² R2 s e²0² R2 and R2² plus sx²0² divided by R2² plus sx²0². ஸோ இது என்னோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் ஈக்குவேஷன் சார். ஸோ இப்போது இது எதிலிருந்து டெரைவ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் 3i²R2/s divided by ωr. ஸோ இதிலிருந்து தான் என்னோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க்கை நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டெரிவேஷன்ஸை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ திஸ் இஸ் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க்கோட எக்ஸ்பிரஷன் சார். அப்போ ஃபுல் லோடு டார்க்னா தட் இஸ் TFL அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸ்லிப்பை நம்ம என்னவா மாற்றிடுவோம்ப்பா?
ஸோ ஸ்லிப்பை நம்ம என்னவா மாற்றுவோம்? திஸ் இஸ் ஃபுல் லோடு டார்க். ஜஸ்ட் இங்கே வேணா கூட எழுதிக்கோங்க, ஃபுல் லோடு டார்க். ஸோ ஃபுல் லோடு டார்க்காக இருக்கிறப்ப ஸ்லிப் என்னவாயிடும்? S is equivalent to SFL மாறிடும். ஸோ ரிமைனிங் திங்ஸ் வில் ரிமைன் சேம். ஓகேயா? அப்போ therefore TFL ஃபுல் லோடு டார்க் TFL is equivalent to என்ன சார் வரும் நமக்கு? 180 by 2 pi ns SFL E2 naught the whole square R2 divided by R2 square plus x2 naught the whole square. So SFL E2 naught the whole square R2 divided by R2 square S into x2 naught the whole square. So இது என்னோட full load torque torque equation. So கரெக்டா இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி என்னால் ஃபுல் லோட் டார்க்கை ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இந்த திங்ஸ் எல்லாமே நம்ம நேற்று கிளாஸில் பார்த்தது தான்ப்பா. ஓகே, இது என்னோட ஃபுல் லோடு டார்க்கோட டார்க் ஈக்குவேஷன்ஸ். அடுத்ததான் நெக்ஸ்ட் நம்ம என்ன சார் பார்த்துருக்கோம்? மேக்ஸிமம் டார்க்கோட டார்க் ஈக்குவேஷனை பார்த்துருக்கோம். கரெக்டாக, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டேரெக்டாக நமக்கு கொஷின்ஸ் கேட்டாலுமே ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் மேக்ஸிமம் டார்க்கை நம்ம டெரைவ் பண்ணோமா சார்? மேக்ஸிமம் டார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிஷனை டெரைவ் பண்ணணும். ஸோ ஃபுல் லோட் டார்க்குக்கெலாம் ஒரு கண்டிஷன்ஸ் கிடையாது. ஜஸ்ட் ஃபுல் லோட் ஸ்லிப் என்னவோ அதை மட்டும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ ஃபுல் லோட் ஸ்லிப்புன்றது இட் இஸ் வேரி. அப்போ ஒவ்வொரு டைப் ஆஃப் மோட்டர்ஸ்லையும் உன்னோட ஃபுல் லோடுன்றது வேரி ஆகும், ஒவ்வொரு லோட்லேயுமே வேரி ஆகும். ஓகே, ஸோ ஒவ்வொரு லோடுக்குமே அது வேரி ஆகும். ஸோ இப்போ மேக்ஸிமம் டார்க்குன்றது என்னன்னா அந்த மிஷினில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு மேக்ஸிமம் ஆஃப் டார்க்கு. ஸோ அந்த மிஷின் இதுக்கு மேலே ஒரு டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணாது. தட் இஸ் த மேக்ஸிமம் டார்க். ஸோ இப்போ இந்த மேக்ஸிமம் டார்க் எந்த கண்டிஷனில் நடக்கும் சார்? நமக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட டெரிவேஷனை நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். DTM எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க்கை வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்லிப்பை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இஸ் ஈக்குவல் டு 0 போட்டோம்னா இன்னைக்கு இந்த கண்டிஷன்ஸ் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் இந்த கண்டிஷன்ஸை டெரைவ் பண்ணியிருப்பேன். எப்போ என்னோட மேக்ஸிமம் டார்க் அக்கர் ஆகும்னா the R2, the rotor resistance R2 must is equivalent to S into X2 நாட்டாக இருக்கணும். ஓகேயா? ஸோ என்னோட ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸ் மஸ்ட் பி ஈக்குவலன்ட் டு S into X2 நாட். ஸோ இந்த கண்டிஷன் அட்டைன் ஆகுதுன்னா ஸோ என்னோட ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸு எப்போ என்னோட ஸ்லிப் இன்ட்டு XX2 நாட்டுக்கு ஈக்குவலாக மாறுதோ அந்த கேஸில் என்னோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் வில் பிகம் த மேக்ஸிமம் டார்க். இந்த கேஸில் என்னோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் இருக்காம பாருங்க, எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் வில் பிகம் மேக்ஸிமம் டார்க். ஓகே, இப்போ இதை நீங்கள் எப்படி தான் ரீப்ளேஸ் பண்ணணும்? ஸோ R2-வை SX2 நாட்டுன்னு சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா வாட் வி கெட்? 180 by 2 pi ns. Okay, 180 by 2 pi ns E2 naught the whole square into 2x2 naught அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேயா சார்? இது என்னோட மேக்ஸிமம் டார்க்கு சார். ஓகேயா, இதுதான் என்னோட மேக்ஸிமம் டார்க்கு. அப்போது இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பார்த்தது எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க்கோட எக்ஸ்பிரஷன், ரெண்டாவது ஃபுல் லோட் டார்க்கோட எக்ஸ்பிரஷன். ஸோ தேர்டு நம்ம இங்கே பார்த்துருக்கோம்ல, இது என்னோட மேக்ஸிமம் டார்க்கோட எக்ஸ்பிரஷன். சார் இந்த மேக்ஸிமம் டார்க்குன்றது எப்போ நடக்கும்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நடக்கும். த கண்டிஷன் டு பி சாட்டிஸ்ஃபைடு ஓகேயா டு அக்கர் த மேக்ஸிமம் டார்க். மேக்ஸிமம் டார்க் நடக்கணும்னா அந்த கண்டிஷன்ஸ்ன்றது சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகே சார், இதில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா சார் இந்த இடத்துல என்னோட மேக்ஸிமம் டார்க்கு என்ன ப்ரொபோஷனல்ஸாக இருக்குது, என்னோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் என்ன ப்ரொபோஷனல்ஸாக இருக்குது, இந்த திங்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். The Tmax maximum torque is inversely proportional to the reactance அப்படின்னு சொல்லியிருப்பேன். It is independent of resistance. இதையும் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ என்னோட மேக்ஸிமம் டார்க்குன்றது சார் என்னோட ரியாக்டன்ஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சார். அப்போ எதுக்கு ரொம்ப அதிகமான லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் இருக்குமோ அதுக்கோட மேக்ஸிமம் டார்க்குன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் லீக்கேஜ் ரியாக்டன்ஸ்ன்றது எதெல்லாம் பொறுத்து மாறும்னா டைப் ஆஃப் த ஸ்லாட்ஸை பொறுத்து மாறும். அப்போ தேர்ஃபோர் ஒரு க்ளோஸ்டு ஸ்லாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப அதிகமான லீக்கேஜஸ் இருக்கும். தேர்ஃபோர் அந்த க்ளோஸ்டு ஸ்லாட்டில் இருக்க போகிற மேக்ஸிமம் டார்க்குன்றது ரொம்ப ரொம்ப லோவர் வேல்யூவாக இருக்கும். அண்ட் ஓப்பன் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் அதோட லீக்கேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ ஒரு ஓப்பன் ஸ்லாட்டட் மெஷின்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட மேக்ஸிமம் டார்க்குன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதை நம்ம கிளாஸில் நேற்றே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ லீக்கேஜும்
என்னோட மேக்ஸிமம் டார்க்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எந்த ஸ்லாட்ல என்ன லீக்கேஜ்ன்றதை நான் ஆல்ரெடியே ஃபர்ஸ்ட் செகண்ட் கிளாஸஸ்ல சொல்லியிருந்தேன். எதில் ரொம்ப லீக்கேஜ் கம்மியாக இருக்கும்னா ஓப்பன் ஸ்லாட்டில் தான் ரொம்ப லீக்கேஜ் கம்மியாக இருக்கும். அப்போ தேர்ஃபோர் ஓப்பன் ஸ்லாட்டுக்கு தான் நிறைய மேக்ஸிமம் டார்க் இருக்கும். அடுத்ததா என்னோட க்ளோஸ்டு ஸ்லாட்டில் தான் ரொம்ப அதிகமான லீக்கேஜஸ் இருக்கும். ஸோ தேர்ஃபோர் அதில் தான் ரொம்ப ரொம்ப கம்மியான மேக்ஸிமம் டார்க் இருக்கும். அட் த சேம் டைம் என்னோட செமி க்ளோஸ்டு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் மீடியம் மாடரேட் டார்க், கரெக்டாக மாடரேட் மேக்ஸிமம் டார்க்காக இருக்கும். அடுத்ததா நெக்ஸ்ட் என்னோட ஸ்லாட்ஸ் வைடராக இருக்கிறது நேரோவாக இருக்கிறத வச்சுமே என்னால் லீக்கேஜஸ் சொல்ல முடியும். ஸோ என்னோட வைடரான ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான லீக்கேஜ் இருக்கும், நேரோவான ஸ்லாட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமான லீக்கேஜாக இருக்கும். அப்போ தேர்ஃபோர் வைடர் ஸ்லாட்டோட டார்க்குன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், வைடர் ஸ்லாட்டோட மேக்ஸிமம் டார்க்குன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம். அட் த சேம் டைம் என்னோட ஸ்குரில் கேஜ் ஸ்லிப்பிங் இந்த ரெண்டு மிஷினை நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா ஸ்குரில் கேஜை பொறுத்த வரைக்கும் ஏர் கேப்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். தேர்ஃபோர் என்னோட மேக்ஸிமம் டார்க் இந்த ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மிஷின் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் when compared to the slip ring. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நேற்று கிளாஸஸில் சொல்லி கொடுத்தேன். ஸோ கரெக்டாக ஸோ யாருக்கு அதிகமான மேக்ஸிமம் டார்க் இருக்கும்னா ஸ்குரில் கேஜுக்கு தான். ஏன்னா அதில் தான் ரொம்ப ரொம்ப கம்மியான ரியாக்டன்ஸ் இருக்கும். ரியாக்டன்ஸ் எதுக்கு கம்மியாக இருக்கோ அதுக்கு தான் மேக்ஸிமம் டார்க் இருக்கும். ஓகேப்பா. ஸோ இந்த திங்ஸை தான் நேற்று நம்ம டெரைவ் பண்ணோம். இப்போ இதில் தான் நான் சின்ன வேரியேஷன்ஸை கொடுக்க போகிறேன். அப்போ ஃபைனலாக இந்த மேக்ஸிமம் டார்க்கை நம்ம எலாபரேட்டடாக பார்க்க போகிறோம். அப்போ வோல்டேஜ் சேஞ்ச் ஆனால் மேக்ஸிமம் டார்க்கில் என்ன சேஞ்சு, ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆனால் மேக்ஸிமம் டார்க்கில் என்ன சேஞ்சு, இந்த மாதிரியான கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு டிஎன்இபியா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தப்போ இந்த கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அண்ட் டிஎன்பிசிலையும் இந்த கொஷின்ஸ் நமக்கு கேட்குறாங்க. ஓகே, சரி இப்போ அதுக்காக என்ன பண்ணலாம், டி மேக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா டிஇஎம்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ வோல்டேஜ் ஒரு 10% குறைஞ்சிச்சுன்னா என்னோட ஸ்டார்டிங் எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க்ன்றது 19% குறையும், விச் இஸ் 20% குறையும். நேற்று நான் ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க்குக்கான ப்ராப்ளமை தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கண்டிஷனை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கணும். ஓகே, அந்த Tmax கண்டிஷனை எழுதிக்கணும். இந்த Tmax மேக்ஸிமம் டார்க் இஸ் 180 divided by 2 pi ns e2 square divided by 2x2 ஓகே, ஸோ 180 divided by 2 pi ns e2 square divided by 2x2. இது என்னோட மேக்ஸிமம் டார்க்கு. இப்போ இந்த மேக்ஸிமம் டார்க்கு எவனெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குப்பா, ஸோ யாரெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு, இந்த மேக்ஸிமம் டார்க் யாரெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு? எஸ், அப்போ இந்த e2 ஸ்கொயரை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஆஸ் வெல் அஸ் இந்த x2 டிபெண்ட் பண்ணியிருக்கு, அண்ட் ns டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம எப்படி எழுதலாம் இதை? ஸோ Tmax directly proportional to the e2 square, that is directly proportional to the v1 square. ஸோ e2 தான் நம்ம பொதுவாக v1ன்னு சொல்லுவோம். அப்போ டேரெக்டாகவே நான் வந்து சப்ளை வோல்டேஜுக்கு ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனல் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஒரு ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிருச்சு. அடுத்ததா சார் இன்னொரு ரிலேஷன்ஷிப் என்னன்னா ரியாக்டன்ஸ். என்னோட ரியாக்டன்ஸ்ன்றது என்ன? XL, that is omega L. ஸோ omega watt, that is frequency. ஓகேயா? அப்போ தேர்ஃபோர் இந்த இடத்துல இதில் ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட் இருக்குது, இதில் வெறும் F தான் இருக்குது. ஸோ கிளியரா, தட் இஸ் x2 மட்டும்தான். அப்போ அதில் ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட் இருக்குது. அடுத்ததா இந்த இடத்துல NSன்னா என்னப்பா? சிங்க்ரனஸ் ஸ்பீடா. ஸோ NSன்னா என்ன? இதுலேயும் 120 f/pன்னு இருக்குது. அப்போது NS is nothing but directly proportional to the frequency, x2 is nothing but directly proportional to the frequency. அப்போ இந்த ரெண்டு இடத்துல ரெண்டுமே டினாமினேட்டர்ஸில் இருக்குது. அப்போ Tmax நான் எப்படி எழுதலாம்? Tmax is inversely proportional to the 1/f into 1/f அப்படின்னு எழுதலாம்ல. ஸோ ஒன்று இதோட சிங்க்ரனஸ் ஸ்பீடில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி, ஸோ இன்னொன்று அந்த ரியாக்டன்ஸில் இருக்கிற ஒரு ஃப்ரீக்வன்சி. இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சியும் டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ Tmax என்னவா சார் வருது எனக்கு? விச் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ். கரெக்டாக? அப்போ என்ன எழுதலாம்? இதை 1/f² எழுதலாம். அப்போ ஃபைனலாக இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனையும் சேர்த்து நான் எப்படி எழுதலாம்? Tmax is directly proportional to the v/f the whole square.
ஓகேயா? ஸோ அப்போ என்னோட Tmaxன்றது that is directly proportional to the V by F whole square அப்படின்னு எழுதலாம்லப்பா? எஸ், டெஃபினட்டாக எழுதலாம். அப்போ என்னோட மேக்ஸிமம் டார்க்குன்றது that is V by F ஓட ஹோல் ஸ்கொயராக இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியுது. ஸோ இது ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். என்னோட மேக்ஸிமம் டார்க் எப்போவுமே V by F ஓட ஹோல் ஸ்கொயராக இருக்கும்பா. ஸோ அடுத்த எக்ஸ்பிரஷன் என்ன? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ST max, the starting torque, slip at which maximum torque. இதுக்கான அர்த்தம் என்ன? slip at which maximum torqueன்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? that is R2 divided by X2 naught. ஸோ அப்போ இந்த X2 நாட்ல என்ன இருக்குப்பா? X2 நாட்னா அகைன் இட் இஸ் அ ஃப்ரீக்வன்சி காம்போனன்ட். இது ஒரு ஃப்ரீக்வன்சி காம்போனன்ட். அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ இங்கே எழுதலாமா? ஸோ இப்போ ST max is equivalent to inversely proportional to the directly கிடையாது, which is inversely proportional to the frequency. அப்ப இது ஒரு ரிசல்ட் தானே. அப்ப இதையும் இங்க எழுதிக்கலாமா? அப்ப ST max is equivalent to inversely proportional to the frequency அப்படின்னு சொல்லி எழுதலாம். எஸ், இதுதான் என்னோட ரெண்டு இம்பார்ட்டன்ட் நோட். இப்போ என்னன்னா இதுல வேரியஸ் கண்டிஷன்ஸ் வரலாம் சார். இதில் இருக்க போகிற இந்த வேரியஸ் கண்டிஷன்ஸ்க்கு இந்த கொஷினில் என்னோட மேக்ஸிமம் டார்க்கும் என்னோட ஸ்டார்டிங் டார்க்கும் எப்படி வேரி ஆகுதுன்றதை நமக்கு கேட்பாங்க. ஸோ வி நீட் டு ஃபைண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். இதில் வந்து வேரியஸ் கண்டிஷன்ஸை பார்ப்போம். ஸோ என்னோட V by F ஓட ரேஷியோ கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கலாம், இல்லை V by F ஓட ரேஷியோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இல்லை வோல்டேஜ் மட்டும் மாறலாம், ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டண்ட்டாக இருந்து வோல்டேஜஸ் மட்டும் மாறலாம். இதில் எத்தனை பாசிபிலிட்டிஸ்னால் இருக்கும்பா? ஓகே, இதில் வந்து நமக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ்னால் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா இந்த ஏரியா. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஏரியா. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை பார்த்தாலே உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் அப்போ ஃபைனலாக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கேஸ் 1 நான் சொல்ல போகிறேன். இந்த கேஸ் 1 first என்னன்னா there is V by F is constant. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா V by F கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ V by F கான்ஸ்டன்ட்னா சேம் எக்ஸ்பிரஷன் தான், அதில் எந்த வேரியேஷன்ஸும் இல்லை. ஏன்னா Vயும் Fம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ Tmaxோட ரிலேஷன்ஷிப் எப்போவுமே என்னவா இருக்கும்? Tmax is V by F ஓட ஹோல் ஸ்கொயராக தான் இருக்கும். ஏன்னா V by F சேமாக இருக்கும். ஓகே, அதனால V by F is ஹோல் ஸ்கொயராக இருக்கும். ஸோ இதை நம்ம எப்பவுமே என்ன எழுதலாம்? V by F நம்ம நிறைய டைம் எழுதியிருக்கோம். V by F is denoted as flux. ஓகேயா? V by F is denoted as flux. ஸோ இங்கே flux resultant அப்படின்னு சொல்லி எழுதுறேன். ஓகேப்பா? ஸோ V by F நம்ம ஃப்ளக்ஸ்ன்னு எழுதலாம், அதுலேயும் பர்டிகுலராக ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ்ன்னு எழுதலாம். அப்போ Tmaxன்றது எப்படி எழுதலாம்? நம்ம 5R ஹோல் ஸ்கொயராக எழுதலாம். கரெக்டா? அப்போ என்னோட Tmaxன்றது V by F ஓட ஹோல் ஸ்கொயர்னு சொன்னாலும் ஒன்று தான், என்னோட ஃப்ளக்ஸோட ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான்ப்பா. ஸோ எதுலன்னா V by F ரேஷியோ கான்ஸ்டன்ட்ன்ற ஒரு கண்டிஷனில் வோல்டேஜும் ஃப்ரீக்வன்சியும் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் மேக்ஸிமம் டார்க்கு அதோட ஃப்ளக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் த ஃப்ளக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அண்ட் ST max என்ன சார் இருக்கும்? ST maxல தேர் இஸ் சேம். ஓகேயா? ST maxன்றது என்னவா இருக்கும்? இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சியாக தான் இருக்கும். ஸோ இப்போ மேக்ஸிமம் டார்க்ன்றது V by F ஓட ஹோல் ஸ்கொயர்னு சொன்னாலும் πr ஓட ஹோல் ஸ்கொயர்னு சொன்னாலும் ஒன்று தான். ஓகே, ஸ்டார்டிங் டார்க் ஸ்லிப் அட் விச் மேக்ஸிமம் டார்க்ன்றது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம். இது என்னோட கேஸ் 1 சார். ஸோ நெக்ஸ்ட் கேஸ் 2. ஓகே, இந்த கேஸ்ல என்னன்னா சார் வோல்டேஜ் கான்ஸ்டன்ட், frequency is varying. இந்த சிம்பிள் நான் போடுறேன்லப்பா, இதுக்கு என்ன அர்த்தம்னா வேரியிங் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ வோல்டேஜ் கமா ஃப்ரீக்வன்சி வேரியிங்னா இப்போ ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட், இந்த முறை ஃப்ரீக்வன்சியை மட்டும் நான் வேரி பண்ணுறேன், வோல்டேஜை வேரி பண்ணல. அப்போ இந்த கேஸ் என்னன்னா V by F ரேஷியோ இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். புரியுதாப்பா? இந்த கண்டிஷன்ஸ் இதுதான். வோல்டேஜை நான் கான்ஸ்டன்டாக வச்சுக்கிறேன், ஃப்ரீக்வன்சியை நான் வேரி பண்ணுறேன். அப்போ என்னோட V by F ஓட ரேஷியோஸ் வந்து கான்ஸ்டன்டாக இருக்குமானா டெஃபினட்டாக கான்ஸ்டன்டாக இருக்காது. அப்போ என்னப்பா நமக்கு இந்த கேஸில் என்ன தெரியும்? வோல்டேஜ் இஸ் கான்ஸ்டன்ட். கரெக்டா? திஸ் இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் திஸ் இஸ் வேரியிங்.
அப்போ என்னோட Tmax எப்படி எழுதலாம்? Tmax எழுதுறப்போ that is constant னு வரும் நியூமரேட்டர், டினாமினேட்டர்ல frequency மட்டும் இருக்கும். ஏன்னா that is varyingல. So அப்போ ஹோல் ஸ்கொயரா இருக்கும். சார் அப்போ எப்பவுமே நீங்க கான்ஸ்டன்ட்டை எப்பவுமே என்னவா ட்ரீட் பண்ணிக்கலாம்? You can treat it as 1. That's it. அப்போ Tmaxன்றது 1/f ஓட ஹோல் ஸ்கொயரா இருக்கும் இந்த கேஸ்ல. ஓகேயா? Tmaxன்றது இட்ஸ் இஸ் 1/f ஸ்கொயரா இருக்கும். அண்ட் STmaxன்றது STmax பொறுத்த வரைக்கும் இதுல நோ சேஞ்ச். ஏன்னா அவன் வந்து வோல்டேஜே டிபெண்ட் பண்ணது கிடையாது. ஸோ கிளியரா? STmaxன்றவன் வோல்டேஜே டிபெண்ட் பண்ணல, ரியாக்டன்ஸை தான் டிபெண்ட் பண்றான். ரியாக்டன்ஸ் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப்ரீக்வன்சி. ஓகே, புரியுதுல்லப்பா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் கேஸ் 3 போலாமா? ஸோ கேஸ் 3ல என்னன்னா வோல்டேஜை வேரி பண்ணுவோம். ஸோ போன கேஸ்ல வோல்டேஜை கான்ஸ்டன்ட்னு சொன்னா அப்போ வோல்டேஜ் வேரியிங், frequency constant. அப்போ இது நார்மலா போறேன்னா கான்ஸ்டன்ட்னு அர்த்தம், ஒரு வேரியிங் சிம்பிள் போறேன்னா வேரியிங்னு அர்த்தம். ஸோ ஓகேப்பா? ஸோ நார்மலா போடுறதுக்கும் வேரியிங் போறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. ஓகே, this is varying and this is constant. ஸோ இப்போ எனக்கு V/F ரேஷியோ என்னவாப்பா இருக்கும்? ஏதாச்சும் ஒன்று மாறினாலே V/F ரேஷியோ வேரி ஆகிடும் தானே. ஸோ இந்த இடத்துல எதனா ஒன்று மாறினாலே V/F ரேஷியோ வேரி ஆகிடும்ல. எஸ், V/F ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் இதுலேயுமே இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் அப்படின்றது தான் கேஸு. ஓகே, ஸோ இங்கே மேலே என்ன சொல்லியிருந்தேன்? வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக வச்சு ஃப்ரீக்வன்சியை மாற்றுறேன். ஸோ ரெண்டாவது வோல்டேஜை வேரி பண்ணி ஃப்ரீக்வன்சியை கான்ஸ்டண்ட்டாக வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் என்னோட மேக்ஸிமம் டார்க் Tmax கால்குலேட் பண்ணணும் சார். இந்த Tmax இஸ் ஈக்குவலன் டு இங்கே என்ன சார், நமக்கு வோல்டேஜ் வேரி ஆகும்னு சொல்கிறாங்களா? அப்போ தேர்ஃபோர் வோல்டேஜ் ஸ்கொயர். அண்ட் ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும்னு சொல்கிறாங்க? ஃப்ரீக்வன்சி இஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்? ஸோ த கான்ஸ்டன்ட் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். அப்போ ஃபைனலாக என்ன சார் பண்ணலாம்? இந்த கான்ஸ்டன்ஸ் எப்பவுமே நம்ம ஒன்னா ட்ரீட் பண்ணிக்கலாம்ல, அதில் எந்த தப்பும் இல்லைல்லப்பா. ஸோ அப்போ இட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் V²/1. அப்போ V²/1 என்ன சார் அர்த்தம்? ஸோ எனிதிங் டிவைட் பை 1 த சேம் திங் வில் ஹேப்பன். ஸோ அப்போ Tmaxன்றது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V² தான் இந்த பர்டிகுலர் கேசஸ்ல என்னோட ரிலேஷன்ஷிப். அடுத்ததா ஸோ இந்த கேஸ்ல என்னோட STmax கேட்கணும் சார். அப்போ STmax இந்த கண்டிஷன்ஸ்ல என்னவா இருக்கும்? which is inversely proportional to the constant. Inversely proportional to constant னா சார் என்ன அர்த்தம்? ஸோ நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணுங்கன்னா வோல்டேஜ் வேரியிங்னா இப்போ அந்த பேராமீட்டரை எடுத்துக்கோங்க. ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட்னா அந்த இடத்துல ஃப்ரீக்வன்சிக்கு பதிலாக கான்ஸ்டன்ட்னு போடுங்க. லேட்டரான அந்த கான்ஸ்டன்ட்டை நீங்கள் 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ தேர்ஃபோர் Tmaxன்றது V²க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னு தெரியுதா இந்த கண்டிஷன். அண்ட் STmaxன்றது தட் இஸ் 1 டிவைட் பை கான்ஸ்டன்ட் எப்பவுமே என்னவா இருக்கும்? இட் வில் பி கான்ஸ்டன்ட். கரெக்டா? அப்போ திஸ் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ என்னோட STmaxும் Tmaxum constant. STmax is constant. Tmax is directly proportional to the V². Okay. So Tmax is directly proportional to the V², and STmax is directly proportional to the constant. ஸோ இப்போ புரியுதுல்லப்பா? இங்கே இந்த மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. வோல்டேஜ் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுருந்தேன், ஃப்ரீக்வன்சியை மாற்றினேன், ஸோ அப்போது என்னோட மேக்ஸிமம் டார்க்கு என்னவா ஆச்சு? ஸோ ஃப்ரீக்வன்சியை நான் கான்ஸ்டண்ட்டாக வச்சுருந்தேன், வோல்டேஜை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணேன், அப்போ என்னோட மேக்ஸிமம் டார்க் என்னவாச்சு? இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்ததான் இந்த மேக்ஸிமம் டார்க் அக்கர் ஆகிற ஸ்லிப் என்னவாச்சு? அதுதான் STmax. இந்த மேக்ஸிமம் டார்க் அக்கர் ஆகிற ஸ்லிப்புன்றதுக்கு பேர் தான் STmax. அப்போ STmaxல என்ன சேஞ்சஸ்? அந்த மாதிரியான கொஷின்ஸ் நமக்கு இருக்கும்பா. ஓகே, இந்த 4 கண்டிஷன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா நான் ஒரு ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் சொல்றேன். ஓகே, ஸோ அடுத்ததா என்னோட கேஸ் 4. ஸோ இதில் என்னன்னா சார், வியும் இஸ் வேரியிங், frequency is also varying. அப்ப என்னப்பா ரெண்டுமே வேரிஸ் ஆகுது, frequency varies and voltage varies. So இந்த கேஸ் என்ன, V/F ratio என்ன, V/F ratio இதுல not constant. புரியுதா சார்? முன்னாடியும் பாருங்க, இதுல V/F ratio is constant ன்னு சொன்னேன். So இந்த இடத்துல V/F ratio is not constant. இந்த இடத்துல வோல்டேஜும் ஃப்ரீக்வன்சியும் வேரி ஆகும். அதோட வேரி ஆகிற ரிலேஷன்ஷிப் வந்து என்னவா இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
ஸோ ரேஷியோ சேமாக இருக்காது. சி எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். இந்த கேஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், கேஸ் 1க்கும் கேஸ் 4க்கும். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வியும் எஃப்பும் வேரியஸ் தான். ஓகேயா? ஸோ இட்ஸ் சிம்பிள். ஸோ இனிஷியலாக வோல்டேஜ் வந்து அஸ்யூம் இனிஷியலி வோல்டேஜ் 200. ஓகேயா? ஸோ ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ் இனிஷியலாக. ஸோ இப்போ இவனோட V/F ரேஷியோ கால்குலேட் பண்ணுவோம். கிளியரா? இவனோட V/F ரேஷியோ 4. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, இந்த கேஸ் 1ல என்ன சொல்றாங்கன்னா, so voltage become 160 volt, frequency will become 40 hertz. அப்ப என்னோட V/F ரேஷியோ செக் பண்ணுங்க. that is 160/40. so அப்ப again இது 4. இப்போ பாருங்க வோல்டேஜும் வேரிஸ், ஃப்ரீக்வன்சியும் வேரிஸ். இந்த கண்டிஷன் என்ன, வோல்டேஜும் வேரி ஆகுது, ஃப்ரீக்வன்சியும் வேரி ஆகுது. ஆனா V/F ரேஷியோ மட்டும் கான்ஸ்டன்டா இருக்கு. ஓகேயா? வோல்டேஜும் வேரி ஆகுது, ஃப்ரீக்வன்சியும் வேரி ஆகுது. ஆனா V/F ரேஷியோ மட்டும் கான்ஸ்டன்டா இருக்கு. அதுதான் கேஸ் 1. ஆனா இந்த கேஸ் 3ன்றது அப்படி கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் கேஸ் சேம் 250 ஹெர்ட்ஸ். ஸோ இதோட V/F ரேஷியோ இஸ் 4. ஸோ இது என்னன்னா, சரி இவன் வந்து 250, இவன் வந்து 40 மாறான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இங்க பாருங்க both the cases varies, வோல்டேஜும் வேரி ஆகுது, ஃப்ரீக்வன்சியும் வேரி ஆகுது. அப்போ V/F ரேஷியோ நீங்க பாத்தீங்கன்னா 6. அப்போ V/F ரேஷியோ இஸ் நாட் சேம். இங்க பாருங்க V/F ரேஷியோ டிஃபரண்ட். ஸோ இதுதான் இந்த கேஸ். உங்களுக்கு இந்த क्वेश्चन அப்ரோச் பண்றது புரியணும்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேயா? ஸோ V/F ரேஷியோ ரெண்டுமே வேரி ஆகுறப்போ என்னோட V/F ரேஷியோ கான்ஸ்டன்டா இருந்திருக்கலாம். வியும் எஃப்பும் ரெண்டுமே வேரி ஆகுறப்போ V/F ரேஷியோ கான்ஸ்டன்டாவும் இருக்கலாம். வியும் எஃப்பும் ரெண்டும் வேரி ஆகுறப்போ V/F ரேஷியோ டிஃபரண்டாவும் இருக்கலாம். V/F ரேஷியோ சேமாவும் இருக்கலாம், டிஃபரண்டாவும் இருக்கலாம். சேமா இருந்தா அதுக்கு ஒரு மாதிரியான அப்ரோச், அண்ட் டிஃபரண்டா இருக்கிறப்போ ஒரு மாதிரியான அப்ரோச். ஸோ கிளியர் தானப்பா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் இதுக்கு எப்படி சார் எழுதணும்? அதுக்கு நம்ம டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பை ஸ்கொயர்னு எழுதணுமா? ஆனா இதுக்கு நீங்க டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பை ஸ்கொயர்னு எழுதக்கூடாது. The Tmax is directly proportional to the V square and inversely proportional to the F square அப்படின்னு எழுதலாம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் இங்க நீங்க டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பை ஸ்கொயர் அப்படின்னு எழுதக்கூடாது. ஏன்னா V/F ரேஷியோ இஸ் நாட் அட் ஆல் கான்ஸ்டன்ட். அதனால ஃப்ளக்ஸ் போன முறை இருந்த அதே ஃப்ளக்ஸ் தான் இருந்திருக்குமானா இருந்திருக்காது. டெஃபினட்டா என்னோட ஃப்ளக்ஸ் வில் கெட்டிங் சேஞ்சஸ். அண்ட் ST max is inversely proportional to the frequency. அவ்வளவுதான் சார். என்னோட 4 கேசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பர்டிகுலர் கேசஸை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்ப்போமா? ஸோ இது புரியுது இல்லப்பா? இந்த கேசஸ் உங்களுக்கு புரியுது இல்லை? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான்ப்பா. ஒன்ஸ் நீங்கள் அதை பார்க்குறப்ப தான் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குமே தவிர, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோஸை பார்த்ததுக்கப்புறம் முடிஞ்ச ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நானும் அதுக்காக தான் நான் டிஸ்கஷன்ஸ் நிறைய கொடுக்குறேன். ஸோ எப்பவுமே ஒரு கிளாஸஸை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த கிளாஸஸில் நமக்கு என்ன புரியுது, அந்த கிளாஸஸ்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், அதை எப்படி நம்ம மிஸ்டேக் பண்ணாமல் ரீப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இங்கே திங். ஓகே, இந்த கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது தான் ஃபைனல் ரிசல்ட். நமக்கு ப்ராப்ளம்னா எல்லாமே ப்ராப்ளமாக கேட்பாங்கன்னு இல்லை, ஸ்டேட்மெண்ட்டாக கூட ஒரு கொஷினை ஃப்ரேம் பண்ண முடியும். சி எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு கொஷினை ஃப்ரேம் பண்ணுறேன் பாருங்க. ஸோ என்னென்னா, கன்சிடர் இனிஷியல் கேஸ், consider the machine has V1 is V, F1 is F and Tmax is T. புரியுதாப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் V அப்படின்ற ஒரு வோல்டேஜ், ஃப்ரீக்வன்சி Fன்ற வோல்டேஜ், மேக்ஸிமம் டார்க்குன்றது ஜஸ்ட் Tயாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் டார்க்குன்றது தட் இஸ் T அண்டு ST max is S, ஸ்லிப் அட் விச் மேக்ஸிமம் டார்க் அக்கர்ஸ்ன்றது S. ஓகேயா? ஸோ இது வந்து நார்மலாக ஒரு மெஷின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ V1 அதாவது V அப்படின்ற ஒரு வோல்டேஜும் ஃப்ரீக்வன்சி Fன்னு எடுத்துக்கிட்டு டார்க் T அப்படின்ற ஒரு மேக்ஸிமம் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. அந்த மேக்ஸிமம் டார்க்கு என்ன ஸ்லிப்பில் நடந்துச்சுன்னா தட் இஸ் S அப்படின்ற ஒரு ஸ்லிப்பில் நடந்துச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இஃப் வோல்டேஜ் பிகம்ஸ் ஹாஃப்டு அண்ட்
frequency quartered. Okay, voltage வந்து 1/2 ஆகும், frequency 1/4 ஆகும் மாறுச்சுன்னா then find Tmax2 and STmax2. புரியுதாப்பா? ஸோ இந்த கேஸில் என்னோட மேக்ஸிமம் டார்க்கும் இந்த கேஸில் என்னோட மேக்ஸிமம் டார்க் அக்கராக போகிற ஸ்லிப்பும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷின் புரியுதா? ஃபர்ஸ்ட் இனிஷியலாக V1 அப்படின்ற ஒரு வோல்டேஜ், ஃப்ரீக்வன்சி எஃப்ன்ற ஒரு ஃப்ரீக்வன்சி அப்படி கொடுத்தப்போ மேக்ஸிமம் டார்க்கு T அப்படின்னு ஒன்று கிடச்சிச்சு. அந்த மேக்ஸிமம் டார்க் எப்போ நடந்துச்சுன்னா ஒரு S அப்படின்ற ஒரு ஸ்லிப்பில் தான் நடந்துச்சு. ஓகே, இஃப் அடுத்ததா இப்போ வோல்டேஜ் பாதியாக குறைஞ்சிச்சு, ஃப்ரீக்வன்சி கால்வாசியாக குறைஞ்சிருச்சு, அப்போ இந்த கேஸில் என்னோட மேக்ஸிமம் டார்க்கும் இந்த மேக்ஸிமம் டார்க்கோட ஸ்லிப்பும் என்ன மாதிரி இருக்கும்பா, இந்த மேக்ஸிமம் டார்க் நடக்க போகிற ஸ்லிப் என்னவா இருக்கும் அப்படின்றது தான் நமக்கு கொஷின். ஸோ கிளியர் தானப்பா? இந்த கிவன் கொஷின் இப்போ உங்களுக்கு புரியுது இல்லை? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிவன் கொஷின் என்ன கண்டிஷனில் வருதுன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ இதை நீங்கள் செக் பண்ணுங்கள். வோல்டேஜ் இஸ் halved அண்ட் ஃப்ரீக்வன்சி பிகம் 1/4. ஸோ இப்போது நமக்கு என்ன தெரியும்? V1 the given V, F1 they given F. So V2 what they gave? V/2. F2 what they gave? F/4. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் நீங்கள் ஃப்ரீக்வன்சி V/F ரேஷியோ கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம்னா இதை கொஞ்சம் கீழே எழுதிக்கலாம், அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா இந்த சைடாக எழுதிக்கலாம், கேஸ் 1 அண்ட் கேஸ் 2 மாற்றிக்கலாம். Okay, this side is case 1 and this side is case 2. So இப்போ V/F ratio check பண்ணுங்க. V/F. Okay, so V/F ratio ன்றது there is V/F அப்படின்னு தான் வருது. So இந்த கேஸ்ல பாருங்க, இந்த கேஸ்ல V/F செக் பண்ணீங்கன்னா இந்த கேஸ்ல என்ன வருது? V becomes V/2. So இந்த கேஸ் 2 ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எழுதுவோம். V1 என்ன ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க, இதுலேருந்து தான் நீங்கள் எழுதணும். V2 இஸ் halved. ஓகே, போன கேஸில் இருந்ததை விட பாதி. போன கேஸில் என்ன இருந்தால் Vன்னு இருந்தான், அவனில் பாதி. ஸோ F2 என்னவா இருந்தால் போன கேஸில் இருந்ததில் கால் பங்கு தான். ஸோ அப்போ V/F ரேஷியோ செக் பண்ணுறோம். V/2 divided by F/4. அப்போ என்ன சார் வரும்? V/2 into 4/Fன்னு வரும். அப்போ அடிச்சிங்கன்னா வாட் வி கெட்? 2F அப்படின்னு வருதா? கரெக்டா? ஸோ அப்போ வாட் வி கெட்? 2V/F. சார் போன கேஸில் இருந்த ஃப்ளக்ஸ்ன்றது V/F அண்ட் இந்த கேஸில் இருக்கிற ஃப்ளக்ஸ்ன்றது 2V/F அண்ட் போன கேஸில் இருந்த V/F இந்த கேஸில் இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், போன கேஸில் இருந்த V/F இந்த கேஸில் இல்லை. போன கேஸில் இருந்த வோல்டேஜ் இந்த கேஸில் இல்லை. போன கேஸில் இருந்த ஃப்ரீக்வன்சியும் இந்த கேஸில் இல்லை. அப்போ என்னப்பா அர்த்தம்? போத்து வோல்டேஜ் வேரி, ஃப்ரீக்வன்சி வேரி, V/F வேரிஸ். கரெக்டாக? அப்போ மூணுமே வேரியாக இருக்குது தானே. போன கேஸில் இருந்த வோல்டேஜ் இந்த கேஸில் இல்லை, போன கேஸில் இருந்த ஃப்ரீக்வன்சி இந்த கேஸில் இல்லை, போன கேஸில் இருந்த என்னோட V/F ரேஷியோ இந்த கேஸில் இல்லை. அப்போ இந்த கிவன் கொஷின்ன்றது என்னன்னா, இன் திஸ் கொஷின், எஸ் கரெக்டு, இன் திஸ் கொஷின் VF and V/F ratio varies. மூணுமே வேரி ஆகுது. VF, ஸோ இப்படி சிம்பிளாக கூட போட்டுக்கலாம்ப்பா, நீங்கள் வந்து சிம்பிளாக கூட போட்டுக்கலாம். VF varies and also V/F ratio is also not constant. ஸோ கரெக்டாக திஸ் இஸ் கேஸ் 4. இதுதான் கேஸ் 4ல் நானும் சொன்னேன். அப்போ கேஸ் 4 இருந்தால் சம் எப்படி சால்வ் பண்ணணும்? மேக்ஸிமம் டார்க் எப்படி கண்டுபிடிக்கணும்? மேக்ஸிமம் டார்க் Tmax is equivalent to என்ன சார்? V/F ரேஷியோ கான்ஸ்டன்ட் டிஃப்ரெண்ட் இல்லை. இந்த கேஸ் 4 பாருங்க, V²/F². கரெக்டா? V²/F². அப்போ என்னப்பா பண்ணணும் நீங்கள்? இது வந்து மேக்ஸிமம் டார்க்கு வோல்டேஜுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஆகும், ஸோ ஃப்ரீக்வன்சிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்ஸாகவும் இருக்கா. அப்போது மேக்ஸிமம் டார்க்குக்கு ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி எழுதலாம்னா சார், நம்ம காமனாகவே ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். ஸோ Tmax இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த V². இருந்தால் எப்படி எழுதியிருப்போம்?
டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இருந்தால் வி ஸ்கொயராக இருந்தால் எப்படி எழுதியிருப்போம்? ஸோ Tmax 1 ஃபர்ஸ்ட் கண்டிஷனோட Tmax இஸ் ஈக்குவல் டு V1 ஸ்கொயர்னு எழுதுவோமா? செகண்ட் கண்டிஷனோட Tmax 2 டிவைட் பை V2 அப்படின்னு எழுதுவோமா? கரெக்டா? ஸோ 1 போட்டிங்கன்னா அந்த சைடில் 1 இருக்கும், ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இருந்தால் Tmax ஈக்குவல் டு V1 ஸ்கொயர்னு எழுதுவோம். டிவைட் பை Tmax 2ன்றத V2 ஸ்கொயர்னு எழுதுவோமா? ஸோ இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல்ஸ்க்கு. அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்ஸாக இருந்தால் சார் Tmaxக்கு இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு 1/f ஸ்கொயராக இருந்தால், இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான் இப்படி எழுதுவோம்ப்பா. இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்ஸாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? Tmax 1 இஸ் ஈக்குவல் டு 1/f1 ஸ்கொயராக எழுதுவேன். அதே மாதிரி Tmax 2 எழுதுறப்போ என்னப்பா எழுதியிருப்பேன்? 1 டிவைட் பை 1/f2 ஸ்கொயர்னு எழுதுவேன். அப்போ f2ன்றது மேலே போயிடுவோம், f2 ஸ்கொயராக மாறிடும். ஸோ புரியுதா? அப்போ Tmax 1 டிவைட் பை Tmax 2 வோல்டேஜ் மட்டும் இருக்கிறப்போ V1 ஸ்கொயர் பை V2 ஸ்கொயர்னு எழுதணும். இப்படி தான் நம்ம டைரக்ட்லி ப்ரொபோஷனல்ஸ்க்கு எழுதுவோம். ஸோ அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்ஸ்க்கு எப்படி எழுதுவோம்? இப்படி தானே எழுதுவோம். கரெக்டா? அங்க V1 by V2 ன்னு இருக்கும், இந்த இடத்துல F2 by F1 ன்னு இருக்கும். இந்த given questionல என்னப்பா இருக்கு? It has both direct and inversely proportionals, right? அப்ப என்ன ஆகும்? இந்த ரெண்டுமே மல்டிப்ளை ஆகும் சார். அப்ப இவனும் மல்டிப்ளை ஆவான், இவனும் மல்டிப்ளை ஆவான். அப்ப ஜஸ்ட் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதலாமா? அப்ப என்னோட Tmax எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி வரும் இதுக்கு? Tmax 1 is equivalent to V1 square into F1 square. So divided by Tmax condition 2 is equivalent to divided by V2 square into F2 square அப்படின்னு எழுதலாமா? இப்போ எனக்கு என்ன வேணும் சார்? எனக்கு இந்த क्वेश्चनல என்ன கேக்குறாங்க? What they are asking the Tmax 2. So இந்த Tmax 2 தான் கேக்குறாங்க. Tmax 2 வேணும்னா அப்ப Tmax 2 எப்படி எழுதலாம்? ஸோ இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே அந்த பக்கம் போயிடுவானா? ஸோ இவன் எல்லாமே அந்த சைட் போயிடுவானாப்பா? ஓகே, இந்த V2 ஸ்கொயர் சாரி ஆக்சுவலி இவன் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்ஸா? அப்போ இவன் F2 இவன் F1. இதை நீங்கள் தப்பாக எழுதக்கூடாது. நம்ம இங்கேயும் என்ன எழுதியிருக்கும்? இதை தான் எழுதியிருக்கும், அதை தான் அங்கேயும் எழுதணும். ஓகே, ஸோ இதை தனித்தனியாக கூட எழுதிக்கலாம்ப்பா, இதில் எந்த டவுட்ஸும் பண்ணிக்காதீங்க. ஓகே, சி கரெக்டாக ஜஸ்ட் இந்த மல்டிப்ளை எடுத்துகிட்டு ஒரே ஒரு மல்டிப்ளையாக கூட போட்டுக்கோங்க. ஓகே, இப்படி தானே எழுதணும். ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும்? வாட் வி நீட்? Tmax 2 செகண்ட் கேஸோட இந்த Tmax வேணும். அப்போ இவன் வந்து அந்த சைடு போயிடறான், மீதி எல்லாரும் இந்த சைடு வந்துடுவாங்க. ஸோ அப்போ என்ன இருக்கும்பா? V2 ஸ்கொயர், இந்த V1 கீழே வந்துடுவான், V1 ஸ்கொயர். அப்போ V2 by V1 the whole ஸ்கொயர்னு போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஓகே சார், அந்த V2ன்றது இந்த பக்கம் போயிடுவான். ஸோ V2 is getting this side and V1 getting down. ஓகே, ஸோ V2ன்றது மேலேயும் V1 கீழேயும் போயிடும். அப்போ அதே மாதிரி தான் இங்கேயுமே F1ன்னு இருக்கான் பாருங்க, F1ன்றவன் மேலே போயிடுவான், F2ன்றவன் கீழே வந்துடுவான். தட் த ஹோல் ஸ்கொயர் ரிமைனிங் இருக்கும். ஓகேப்பா? ஸோ F1ன்றவன் மேலே போயிட்டு F2ன்றவன் கீழே வந்துடுவான், the whole square remains இருக்கும். இது என்னோட Tmax 2. ஸோ இப்போ Tmax 1 என்னவா இருக்கும்? அது கூட போய் மல்டிப்ளையாக இருக்கும். ஸோ இன்டூ Tmax 1. கிளியர் தானப்பா? ஸோ இதுதான் சார் ஃபார்முலா. ஓகே, இந்த ஃபார்முலாஸை நீங்கள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறீங்கன்னு புரியுது இல்லை? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ என்னோட Tmax 2 வேணும்னா என்ன சார் பண்ணணும்? V2 by V1 ஓட ஹோல் ஸ்கொயர், சிமிலரா F1 by F2 ஓட ஹோல் ஸ்கொயர் இன்டூ Tmax 1. ஜஸ்ட் ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே பார்த்து போடுங்க, பார்த்து போட்டால் ஆன்சர் ஈஸியாக சொல்லிடலாமா? ஸோ இப்போ Tmax 2 என்ன வரும்பா? V2ன்றது என்ன? அங்கே போய் பாருங்க. V2 is nothing but V by 2. V2 is nothing but V by 2. So V1 is nothing but V. அடுத்ததா, so F1 is nothing but F. F2 is nothing but F by 4. So அடுத்ததா, Tmax 1 is nothing but T. கரெக்டா? Tmax 1 is nothing but T. அவ்வளோதான் சார். அப்போ into T. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கும் சார்? இப்போ என்ன ஆயிருக்கும்? இந்த வியும் இந்த வியும் கேன்சல் ஆகிடும், இந்த எஃப்பும் இந்த எஃப்பும் கேன்சல் ஆகிடும், இந்த 4 மேலே போயிடும், இந்த கீழே இருக்கிற 2 வந்துடும். ஓகே, அப்போ தேர்ஃபோர் Tmax, சி இங்கே பாருங்க, Tmax அப்போ என்ன வருது?
ஸோ இதுக்கு தனியாக ஹோல் ஸ்கொயர் இருக்குப்பா, இதுக்கு தனித்தனியாக ஹோல் ஸ்கொயர் இருக்குது. நீங்கள் அது இந்த ஹோல் ஸ்கொயரை மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இங்கே ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இங்கே தனியாக ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்னப்பா 1/2க்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அடுத்ததாக 4/1க்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்குது இன்டூ டீன்னு இருக்கும். ஸோ கிளியராக எஃப் கேன்சல் ஆயிரும், வி கேன்சல் ஆயிரும், இந்த 4 மேலே போயிடும். அப்போ 4/1 த ஹோல் ஸ்கொயர் 1/2 த ஹோல் ஸ்கொயர் இன்டூ டி அப்படின்னு சொல்லி வரும். சரி, அப்போ ஃபைனலாக ஜஸ்ட் இதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லலாமா? 1/4 ஸ்கொயர் பண்ணுறப்ப 1/4, அதை ஸ்கொயர் பண்ணுறப்ப 16/1, ஸோ இன்டூ டி. அப்போ அடிச்சிங்கன்னா வாட் வி கெட், தட் இஸ் 4t. அப்போ டி மேக்ஸ்ன்றது டி மேக்ஸ் 2ன்றது 4 டைம்ஸ் ஆஃப் டி. ஸோ செகண்ட் கண்டிஷனில் என்னோட மேக்ஸிமம் டார்க்குன்றது ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் இருந்த டார்க்கை விட 4 மடங்கு அதிகமாக இருக்கும். புரியுதாப்பா? இந்த செகண்ட் கண்டிஷனோட டார்க்குன்றது ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் இருந்த டார்க்கை விட 4 மடங்கு அதிகமாக இருக்கும். இதுதான் ஆன்சர். அப்போ டார்க் பிகம்ஸ் 4 டைம்ஸ். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. டார்க் பிகம்ஸ் 2 டைம்ஸ், டார்க் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், டார்க் ஹாவ்டு, டார்க் பிகம் 4 டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ நம்ம வந்து கரெக்டான ஆன்சரை கொடுக்கணும். ஸோ ஈஸியாக தரலாம்லப்பா இந்த கிவன் கொஷின். இந்த மாதிரி கிவன் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா ஈஸியாக ஆன்சர் போடலாம்ல. ஸோ என்னோட மேக்ஸிமம் டார்க்கை நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ எனக்கு நெக்ஸ்ட் இன்னொரு கொஷினும் சொல்கிறேன். அதுலேயே மேக்ஸிமம் டார்க்கு கூடவே வேற ஒன்றையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஸ்லிப் அட் விச் மேக்ஸிமம் டார்க் அக்கர்ஸ், ஸ்லிப் அட் விச் மேக்ஸிமம் டார்க் அக்கர்ஸ் நம்ம தெரியணும். ஸோ அது போன கேஸில் என்னன்னு எனக்கு தெரியும். கேஸ் 1ல வந்து எஸ்ஸாக இருந்தா கேஸ் 2ல என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கு எக்ஸ்பிரஷன் தெரியுமா பாருங்க. ஸ்லிப் அட் விச் மேக்ஸிமம் டார்க்கோட எக்ஸ்பிரஷன் என்னப்பா? கரெக்டா? ஸ்லிப் அட் விச் மேக்ஸிமம் டார்க். ஸோ இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் நமக்கு தெரியும். ஸ்லிப் அட் விச் மேக்ஸிமம் டார்க் இன் 4th கேஸ். எந்த கேஸில் எடுக்கணும்னா 4th கேஸ் தான் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா திஸ் இஸ் பிலாங்ஸ் டு 4th கேஸ் ஒன்லி. அப்போ கொஸ்டினில் போய் 4th கேஸில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணி பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் த கேஸ் 4ஆ? இருங்க ஒரு நிமிஷம். திஸ் இஸ் த கேஸ் 4ஆ? எஸ், திஸ் இஸ் த கேஸ் 4. அப்போது எஸ்டி மேக்ஸ் என்னவா இருக்கா? ஃப்ரீக்வன்சிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கா? அப்போ இதுதான் எடுக்கணும். போன முறை என்ன பண்ணோம்? இது தானே எடுத்தோம். இப்போ இதை தானே எடுக்கணும். ஸோ இப்போ எஸ்டி மேக்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் த ஃப்ரீக்வன்சி. ஓகே, அப்போ 1/f அப்படின்னு எழுதலாமா? இது என்னோட பேசிக் ஈக்குவேஷன். அப்போ இதிலிருந்து தான் என்னோட இந்த சம்மை சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ எஸ்டி மேக்ஸ் 1 இஸ் ஈக்குவலன் டு எப்படி எழுதலாம்? இஸ் 1/f1 அப்படின்னு எழுதலாம். ஸோ எஸ்டி மேக்ஸ் 2 எப்படி எழுதலாம்? f2ன்னு எழுதலாம், ரைட்? ஸோ இப்போ f2/f1ன்னு வரும். இங்கே எனக்கு என்ன வேணும்? st max 2 வேணும். ஸோ கிளியரா? இங்கே ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனலோ எந்த ப்ரொபோர்ஷனல்ஸும் கிடையாது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ஸ் தான், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ஸ் தான் இருக்குது. அப்போ st max 2 வேணும்னா என்ன பண்ணலாம்? f1/f2ன்னு எழுதலாமா? f1/f2 st max 1. தட்ஸ் இட். அப்போ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன சார் வரும்? f1ன்றது என்ன சார் போன கேஸில்? f1 இஸ் நார்மல் f. ஸோ f2ன்றது f/4 இன்டூ st max 1. ஸோ st max 1ஓட வேல்யூவும் நமக்கு தெரியும். st max 1 ஸ்லிப் அட் விச் மேக்ஸிமம் டார்க் இன் ஃபர்ஸ்ட் கேஸஸ் s. ஓகே, ஸோ இப்போ s இன்டூ s. அப்போ பண்ணுறப்ப என்ன சார் ஆகுது? இட் பிகம்ஸ் 4s. அப்போ slip at which maximum torque occurs in the condition 2. So slip at which maximum torque occurs in the condition 2 is 4 times of slip than the previous case. அப்போ போன கேஸ்ல இருந்த ஸ்லிப்பை போல 4 மடங்கா இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா சார், டார்க் வந்து 4 மடங்கா மாறி இருக்கு. அந்த டார்க் அக்கரான ஸ்லிப் இருக்கும்லப்பா. ஸோ ஒரு 0.5 ஸ்லிப்ல மேக்ஸிமம் டார்க் நடக்கலாம், இல்லை 0.6 ஸ்லிப்ல மேக்ஸிமம் டார்க் நடக்கலாம், இல்லை 0.1ல கூட மேக்ஸிமம் டார்க் நடக்கலாம். அப்படி இருக்கிறப்போ அந்த ஸ்லிப் என்னவா இருக்குது? அந்த ஸ்லிப்பும் 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அண்ட் மேக்ஸிமம் டார்க்கும் 4 டைம்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, புரியுதாப்பா? ஸோ இதுதான் என்னோட மேக்ஸிமம் டார்க்கு. ஸோ ஸ்லிப் அட் விச் மேக்ஸிமம் டார்க்கில் ப்ராப்ளம்ஸ். ஓகேயா? இதில் ப்ராப்ளம்ஸ் கேட்டால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் தானேப்பா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. எய்தர் கேஸ் 1லையும் கேட்கலாம், கேஸ் 2ல கேட்கலாம், இல்லை கேஸ் 3 கேஸ் 4 எதுலன்னா நமக்கு கேட்கலாம். ஸோ
ஸோ எல்லாமே ஈஸி தான், ஜஸ்ட் இந்த சிம்பிள் ப்ரொசீஜர்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதிலிருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்கப்பா. ஸோ ஒரு ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைங்க. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ஈஸி தான், டிஃபிகல்ட்டிஸே கிடையாது. ஓகே, ப்ரொசீஜராக ஃபஸ்ட் என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள். சார் படிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட் ஒரு பேசிக்காக என்னென்னலாம் இருக்குது, எக்ஸாமில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட் நாள் தெரிஞ்சுக்குங்க. ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணுங்க, அதில் ஒரு லெவல் வரையும் கற்றுக்குங்க. ஸோ அதில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ அந்த லெவலை அந்த லெவலை வந்து நல்லா கற்றுக்கோங்க. அந்த ஒரு பேசிக் லெவல் படிக்கிறீங்கன்னா அப்போ அந்த பேசிக் லெவலில் கிளாரிட்டி வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறமா என்ன சார் நடக்கணும்னா, ஸோ அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி கீப் ஆன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபுல்லாகவும் நம்மளால படிக்க முடியாது. ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வரணும், அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு லெவலாக கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. டெஃபினட்டாக ஈஸியாக எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஓகே, ஸோ எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபுல் மார்க் எடுக்கிறது தேவையில்லை நமக்கு ஆக்சுவலாக. ஸோ ஒரு 7-8 சப்ஜெக்டில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிங்கனாலே டெஃபினட்டாக ஸோ ஷுவராக உங்களால் போஸ்டிங் வாங்கிட முடியும். கரெக்டா? ஸோ ஈவன் நாம் எப்பவுமே 6 சப்ஜெக்டில் ஷுவராக இருந்தாலே கண்டிப்பாக வாங்கிடலாம்ப்பா. ஸோ ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்த்துட்டோம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க்கை பார்த்துட்டோம், ஃபுல் லோட் டார்க்கை பார்த்துட்டோம், மேக்ஸிமம் டார்க்கையும் பார்த்துட்டோம், அண்ட் ஸ்டார்டிங் டார்க்கை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இப்போ ஸ்டார்டிங் டார்க்கு, மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுறப்ப எவ்வளோ டார்க் இருக்கும்பா. மோட்டரை வந்து லோட ஸ்டார்ட் பண்ணலாம், லோடு இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஆஃப் ஆஃப் த லோடில் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அதை தான் நான் சொல்கிறேன். அப்போ ஸ்டார்டிங்கில் நோ லோடில் ஸ்டார்ட் ஆகலாம், ஸ்டார்டிங்லேயே ஃபுல் லோடில் கூட ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ கண்டிப்பாப்பா நம்ம வந்து கிளாஸஸில் கொடுக்குற சப்ஜெக்ட்ஸை தவிர்த்து ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ண முடியாததுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக ரிவிஷன்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்பவுமே அந்த ரிவிஷன்ஸை கொடுத்து அதில் கொஷின் டிஸ்கஷன்ஸ் கொடுப்போம். ஓகே, அதில் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா நம்ம கண்டிப்பாக கொடுப்போம்ப்பா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அண்ட் ஸ்டார்டிங் டார்க். ஸோ இந்த ஸ்டார்டிங் டார்க்கை எப்படி நம்ம டெரைவ் பண்ணுறோம்னா, பேசிக் எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் ஈக்குவேஷன். எப்பவுமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் ஈக்குவேஷன்ல இருந்து தான் எல்லாமே டெரைவ் ஆகும். நீங்கள் போய் செக் கூட பண்ணலாம். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க்ல இருந்து தான் நான் ஃபுல் லோட் டார்க்கை டெரைவ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி தான் மேக்ஸிமம் டார்க்கை டெரைவ் பண்ணியிருப்பேன். அது மாதிரி தான் ஸ்டார்டிங் டார்க்கையும் நான் டெரைவ் பண்ண போகிறேன். ஸோ அதனால எப்பவுமே இம்பார்ட்டண்ட்டானது எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் ஈக்குவேஷன். எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் ஈக்குவேஷன் இஸ் 180/2πns. So S into E2 naught the whole square R2 divided by R2 square plus S x2 naught whole square. கிளியரா? ஸோ இது என்னோட பேசிக் டார்க் ஈக்குவேஷன், தட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் ஈக்குவேஷன். இப்போ ஸ்டார்டிங் டார்க் தான் கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும்பா? ஸோ மோட்டர் டியூரிங் ஸ்டார்டிங், ஸ்பீட் ஆஃப் த மோட்டர் டியூரிங் ஸ்டார்டிங். ஒரு மோட்டர் ஸ்டார்ட் ஆகுறப்போ அதோட ஸ்பீடு என்னப்பா? ஸோ மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுறப்ப ஸ்பீடு 0 தானே இருக்கும், நமக்கு தெரியும்ல. டியூரிங் ஸ்டார்டிங் த ரோட்டாரோட ஸ்பீட் இஸ் நியரர் டு 0. ஓகேயா? டியூரிங் ஸ்டார்டிங் ரோட்டாரோட ஸ்பீடுன்றது 0. ரோட்டாரோட ஸ்பீடை வந்து நம்ம அதாவது மோட்டரை நீங்க ஸ்டார்ட் பண்றப்போ ரோட்டார் ரொட்டேட் ஆகுமா? ஸ்டார்டிங்ல தான் 0 ஸ்பீட்ல தானே இருந்திருக்கும். அப்போ therefore ரோட்டாரோட ஸ்பீடு இஸ் 0, which mean NR is 0. ஓகேயா? ஸோ NR is nearer to 0ன்னு சொன்னாலும் 0 அப்படின்னு சொன்னாலும் மோர் தென் ஈக்குவல் தான். ஏன்னா மேபி ஒரு 5 RPM 10 RPM இருக்கலாம் ஸ்டார்டிங்ல. ஸோ கரெக்டா? ஸோ இப்போ டியூரிங் ஸ்டார்டிங்கில் NR வந்து 0. அப்போ ஸ்லிப் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. ஸ்லிப்புன்றது தட் இஸ் NS மைனஸ் NR பை NS. அப்போ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் NR இஸ் 0. அப்போ NS பை NS வில் பிகம் 1. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ மோட்டாரோட ஸ்டார்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்லிப்புன்றது என்னவா இருக்கும்னா 1 இருக்கும் சார். ஓகே, டியூரிங் ஸ்டார்டிங் த ஸ்லிப் ஆஃப் த மோட்டார் இஸ் 1.
அப்போ ஜஸ்ட் இந்த ஸ்லிப் 1 அப்படின்றத எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ வாட் வி கெட், ஸ்லிப் இஸ் ஈக்குவல் டு 1 இன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் ஈக்குவேஷன் இஸ் நத்திங் பட் ஸ்டார்டிங் டார்க் ஈக்குவேஷன். ஓகே, புரியுதாப்பா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் ஈக்குவேஷனில் ஸ்லிப் 1 அப்படின்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் ஈக்குவேஷன் என்னவா மாறிடும்னா ஸ்டார்டிங் டார்க் ஈக்குவேஷனாக மாறிடும். ஓகே, இது எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் ஈக்குவேஷன் மேலே இருக்கிறது. ஸோ இப்போ இதில் ஸ்லிப் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் டார்க் ஈக்குவேஷன் வந்து ஸ்டார்டிங் டார்க்குக்கு மாறிடும். ஓகே, அப்போ டிஎஸ்டின்னு எழுதணும், அதை வந்து டிஎஸ்டின்னு எழுதணும், டிஇஎம்னு எழுதக்கூடாது, டிஎஸ்டின்னு எழுதணும். ஸோ டிஎஸ்டி இஸ் ஈக்குவல் டு, ஸோ நீங்கள் ஸ்லிப்பை மட்டும் ஜஸ்ட் போடுங்கப்பா, 180/2πns. அடுத்ததாக ஸ்லிப் 1 போட்டுட்டா என்ன ஆகிடும், E2 the whole square R2 divided by R2 square plus X2 the whole square. So clear தானப்பா? ஸோ இப்போ E2 the whole square divided by E2 whole square R2 divided by R2 square plus X2 whole square அப்படின்னு வருது. ஸோ கிளியரா? இதுதான் என்னோட ஸ்டார்டிங் டார்க்கோட ஈக்குவேஷன். ஆக்சுவலாக இதுதான் ஸ்டார்டிங் டார்க்கோட ஈக்குவேஷன். நமக்கு என்ன தெரியும்னா, பொதுவாக ஸ்டார்டிங்கில் ஸ்லிப்பு வந்து 1 இருக்கும்னு தெரியும். ஸோ என்னோட பவர் ஈக்குவேஷனை போய் பாருங்களேன். பவர் ஈக்குவேஷன் PRI, ரோட்டாரோட அவுட்புட் அப்படின்னு எடுத்துக்கோங்க, ரோட்டாரோட அவுட்புட். ஏன்னா ரோட்டாரோட அவுட்புட்டில் இருந்து தான் ஆக்சுவலாக எனக்கு பவரே வந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் 3I2 square R2 அப்படி R2/S அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன சார், R2/S. இந்த இடத்துல நீங்கள் I2 கூட எழுதிக்கோங்க. சி எக்ஸாம்பிள், I2 is equal to E2 whole square divided by R2/S the whole square plus X2 the whole square இருக்கும். அண்ட் இதுக்கு ரூட் இருக்கும். இது வந்து ரோட்டாரோட கரண்ட். திஸ் இஸ் த ரோட்டார் கரண்ட். அப்போ இங்கே பாருங்க, ஸ்லிப்பு வந்து 1 மாறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், R2ஓட வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். ஸ்லிப்பு வந்து 0க்கு கிட்ட இருந்தால் மட்டும்தான் R2 அதிகமாகும். ஏன்னா இந்த இடத்துல இந்த டினாமினேட்டர் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா சி எக்ஸாம்பிள், இந்த 2 பேராமீட்டர் இருக்கு. இந்த இடத்துல யார் பெருசோ அவனை மட்டும் வச்சுக்கிட்டு சின்னவனை என்ன பண்ணிடலாம், நெக்லெக்ட் பண்ணிக்கலாம்ல. ஸோ இப்போ இந்த 2 எலமெண்ட்ஸ் வந்து ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனலாக ஆட் ஆகுதுப்பா. ஸோ இதில் வந்து யார் பெரியவனோ அவனை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு, ஸோ சின்ன வேல்யூ நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம், இக்னோர் பண்ணிக்கலாம்ல. ஸோ பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா R2ஓட வேல்யூ அப்படின்றது என்னவா இருக்கும்னா 0.1 ohm சம்திங் இருக்கும். ஓகேயா? ஸோ ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப மினிமலாக தான் வைப்போம். ரொம்ப அதிகமான ரெசிஸ்டன்ஸ் வச்சோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப அதிகமான லாஸஸ் நடக்கும். ஸோ ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.1 ohmலேருந்து 0.2 ohms வரைக்கும் இருக்கும். அதுவே நீங்கள் ரியாக்டன்ஸ் X2 நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் பிலாங்ஸ் டு 1.5 ohms to 2.5 ohms. ஓகே அப்பா? ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போமா? ஸ்லிப்போட வேல்யூ இந்த எக்ஸ்பிரஷனில் செக் பண்ணி பார்ப்போமா? ஸோ இந்த இடத்துல ஸ்லிப்பு இங்கே ஸ்கொயர் பண்ணுறீங்க பாருங்க. சி இப்போ ஸ்கொயர் பண்ணுறீங்க, 0.1 நீங்கள் ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஸோ 0.1ஓட ஹோல் ஸ்கொயர் என்னப்பா? 0.01. அதுவே நீங்கள் 1.5 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் என்னப்பா வரும்? 2.25 வரும். ஸோ இதில் யார் பெருசு? திஸ் இஸ் R2ஓட ஹோல் ஸ்கொயர், இது என்னோட X2 ஹோல் ஸ்கொயர். ஸோ சிம்பிளாக இதை வச்சு கூட என்னால் சொல்ல முடியும். ப்ராக்டிக்கலாக என்னோட ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸ்ன்றது இந்த வேல்யூஸில் இருக்கும். 0.1 ohmலேருந்து 0.2 ohm. அட் த சேம் டைம் ரியாக்டன்ஸ் வந்து 1.5 ohmலேருந்து 2.5 ohmமாக இருக்கும் ரோட்டாருக்கு. ஸோ இந்த கேஸில் இங்கே ஸ்கொயராக இருக்குது. இந்த ஸ்கொயரை நீங்கள் பண்ணி பார்ப்போமே. ஸ்கொயரை பண்ணி பார்த்தோம்னா இது வந்து 0.01 இருக்குது, இது 2.25 இருக்குது. சார் இதுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணால் இவன் ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூ இல்லை, அவனை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறீங்க, R2 square plus X2 ஹோல் ஸ்கொயர், இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2.26ன்னு போடுறீங்க. அது அப்ராக்சிமேட்டாக 2.25 போட்டால் தப்பு இல்லையே. கரெக்டா? அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணீங்கன்னா R2 ஸ்கொயரோட வேல்யூ இஸ் மச் லெஸ்ஸர் தேன், ஓகேயா? R2 ஸ்கொயரோட வேல்யூ இஸ் மச் லெஸ்ஸர் தேன் X2 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்ப்பா? ஸோ தேர்ஃபோர் we can neglect R2. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R2வை நெக்லெக்ட் பண்ணிடுறோம். So we are neglecting the R2.
So therefore என்னப்பா ஆயிடும், the starting torque equation will also modify. இப்போ என்ன ஆகும், என்னோட starting torque equation also getting modified. அப்ப என்ன ஆகுதுன்னா modify ஆகுது. ஸோ அப்போ அது modify ஆகி எப்படி மாறி இருக்கும்பா. ஸோ அந்த R2 வந்து ஸ்கிப் பண்ணிடணும், சாரி இந்த R2 வந்து ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ electromagnetic torque TST starting torque is equivalent to 180 by 2 pi ns. அடுத்ததா மேல நியூமரேட்டர்ல என்ன இருக்கு, E2 naught whole square R2 divided by இங்க என்ன சார் இருந்துச்சு, R2 வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டோமா. ஸோ R2 ஓட வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மின்றதுனால R2 நம்ம என்ன பண்ணிட்டோம், நெக்லெக்ட் பண்ணிட்டோமா. அப்போ நெக்லெக்ட் பண்ணிட்டா X2 naught whole square மட்டும்தான் இருக்கும். சார் இதுதான் சார் என்னோட ஃபைனல் ஸ்டார்டிங் டார்க்கோட எக்ஸ்பிரஷன். புரியுது இல்ல, R2ன்றது ரொம்ப ரொம்ப ரெடியூஸ்டு லோவர் வேல்யூ. அப்ப அதை ஸ்கொயர் பண்றப்ப இன்னும் ரொம்ப கம்மியா வரும். அப்ப அவனை நீங்க எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது, we can neglect. ஸோ 2.25 வர்றதுக்கும் 2.26 வர்றதுக்கும் பெரிய டிஃபரெண்ட் இல்லையே, அது 2.25 இருந்துக்கிட்டோமே. ஸோ எனக்கு கால்குலேஷன்ஸ் ஈஸியாக வருமே. கிளியரா. ஸோ இப்போ ஃப்ரம் திஸ் இதுதான் என்னோட ஈக்குவேஷன், ஸ்டார்டிங் டார்க் ஈக்குவேஷன். அப்போ இந்த ஸ்டார்டிங் டார்க்ன்றது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கப்பா. ஸோ நமக்கு என்ன தெரியும், ஸோ இது வந்து ஃப்ரீக்வன்சி. அப்போ ஃப்ரீக்வன்சி ஸ்கொயராக இருக்கு, கரெக்டா. இங்க ஒரு எஃப் ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனல்ஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இது ஒரு ஃப்ரீக்வன்சி. அப்போ இங்க ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு அண்ட் இங்க ஒரு வோல்டேஜ் ஸ்கொயர் இருக்கு. திஸ் இஸ் வி ஸ்கொயர். அப்போ என்னோட ஸ்டார்டிங் டார்க் டிஎஸ்டி நம்ம எப்படி எழுதலாம்னா, த வி ஸ்கொயர் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த எஃப் கியூப். ஸோ எப்படின்னு எழுதலாம்ப்பா. ஓகேயா. அப்போ என்னோட ஸ்டார்டிங் டார்க் டிஎஸ்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த வி ஸ்கொயர் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த, இல்லை நீங்கள் இப்படி கூட எழுதலாம், வி பை எஃப் ஹோல் ஸ்கொயர், வி பை எஃப் ஹோல் ஸ்கொயர் அண்ட் இன்டூ, ஸோ இன்டூ 1 by f. ஓகே, அப்போ இப்படி கூட எழுதலாம்ல, இதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லைல்ல. அப்போ டிஎஸ்டியை நீங்கள் v by f ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இங்கே ஜஸ்ட் இங்கே மிஸ் பண்ணிட்டோமா, இன்டூ 1 by f. ஓகேயா. ஸோ டிஎஸ்டியை நம்ம v by f ஹோல் ஸ்கொயர் இன்டூ 1 by f எழுதலாம்ல, இதில் எந்த தப்பும் இல்லைல்லப்பா. ஸோ புரியுதா. இப்போ என்னோட ஸ்டார்டிங் டார்க்கோட எக்ஸ்பிரஷன் இப்படி நம்ம எழுதுறதுல எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை. அப்போ டிஎஸ்டி இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த வி ஸ்கொயர் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த எஃப் கியூப். ஸோ அதுக்கப்புறமா டிஎஸ்டியை நம்ம வி பை எஃப் ஹோல் ஸ்கொயர் இன்டூ 1 by f அப்படின்னு சொல்லி எழுதுறதும் எந்த மிஸ்டேக்ஸும் கிடையாது. ஓகே, அப்போ புரியுதா. அப்போ இதுதான் என்னோட ஸ்டார்டிங் டார்க்கு. அப்போ இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது, டிஎஸ்டி வந்து சப்ளை வோல்டேஜுக்கு ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அப்போ சிம்பிள் ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்றேன். அப்போ சார் சடனா த சப்ளை வோல்டேஜ் இஸ் ரெடியூஸ்டு பை 10 times 10%. அப்போ என்னோட ஸ்டார்டிங் டார்க் எவ்வளோ ரெடியூஸா இருக்கும், சப்ளை வோல்டேஜ் 10% குறைஞ்சிச்சுன்னா ஸ்டார்டிங் டார்க் எவ்வளவு குறைஞ்சிச்சு, சேம் மேக்ஸிமம் டார்க். நீங்க வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க்ல நான் ஒரு சம் சால்வ் பண்ணனா அதே அளவுக்கு குறைஞ்சிருக்கும், விச் இஸ் 19% குறைஞ்சிருக்கும், இல்ல 20% குறைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்ப புரியுதப்பா. அப்ப ஸ்டார்டிங் டார்க்ன்றது வேற எதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. ஸ்டார்டிங் டார்க் இஸ் ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனல் டு த x2 naught ஸ்கொயர், கரெக்டா. ஸோ லீக்கேஜ் ரியாக்டன்ஸோட ஃப்ரீக்வன்சி வேற, லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் வேற, நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ டிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கியூ ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி, இன்வெர்ஸ்லி கியூ ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி. அதுவே நீங்க ரியாக்டன்ஸ் எழுதுறீங்கன்னா தட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இருங்க, இதை வேணா நான் இங்க ரெட்லேயே எழுதிடுறேன். ஸோ டிஎஸ்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த 1 by x2 naught the whole square. Okay, so TST is inversely proportional to the 1 by f naught the whole square. அதாவது leakage reactance க்கு square to the inversely proportional ஓட ஸ்கொயரா இருக்கு. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் TST is directly proportional to the V1 square. சப்ளை வோல்டேஜுக்கு directly proportionalஸாக இருக்கு. ஸோ TST is Q proportional to the supply frequency. ஓகே, அப்போ ஃப்ரீக்வன்சிக்கு Q proportionalஸாக இருக்கு. ஓகே, இந்த திங்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட்.
So TST is 1 by x2 naught oda whole square and TST is directly proportional to the V1 square and TST is 1 by F cube. ஓகே அப்பா புரியுதாப்பா? அப்போ இந்த இடத்துல என்னோட லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் மாறுதுறப்போ ஸ்டார்டிங் டார்க் வந்து மாறும் அப்படின்றது இப்போ எனக்கு ஒரு ஐடியா வருது. நான் உங்களுக்கு மேக்ஸிமம் டார்க்ல இதை மாதிரி தானே சொன்னேன். என்னோட லீக்கேஜ் எதில் அதிகமாக இருக்குமோ அதில் ரொம்ப கம்மியான மேக்ஸிமம் டார்க் இருக்கும். ஸோ எதில் ரொம்ப ரொம்ப கம்மியான லீக்கேஜ் இருக்கோ அதில் தான் ரொம்ப ரொம்ப அதிகமான மேக்ஸிமம் டார்க் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா அதே டிட்டோ ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்கேயுமே பொருந்தும். ஓகே, அதே டிட்டோ ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இங்கேயுமே பொருந்தும். பட் இந்த இடத்துல அதை விட ரொம்ப சிவியரா இருக்கும். ஓகேயா? ஏன்னா நீங்க அந்த இடத்துல அதோட ஃபார்முலாஸ் பார்த்தீங்களா? அந்த இடத்துல என்னோட Tmaxோட ஃபார்முலாஸை நான் ஒரு ஓரமா இங்க எழுதுறேன். ஸோ Tmaxன்றது இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த x2 நாட். ஸோ ரியாக்டன்ஸோட வெறும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ஸாக இருக்கிறதுக்கும் ஸ்கொயர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ஸாக இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் ரியாக்டன்ஸ் அதிகமானாலே என்னோட ஸ்டார்டிங் டார்க்குன்றது ரொம்ப கம்மியாகும். ஓகேயா? ஸோ இப்போ மேக்ஸிமம் டார்க்கு எவ்வளோ கம்மியாச்சோ அதை விட ரொம்ப ரொம்ப அதிகமான மேக்னிடியூட்ல தான் ஸ்டார்டிங் டார்க்கு கம்மியாகும். புரியுதா? ஏன்னா இது ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனல்ஸ். ஓகே, சி இப்போ எக்ஸாம்பிள் என்னோட லீக்கேஜ் வந்து ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேயா? லீக்கேஜ் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ மேக்ஸிமம் டார்க்கு 10% குறையும். ஸோ ஓகேயா? லீக்கேஜ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகிறப்ப மேக்ஸிமம் டார்க் வந்து 10% குறையும். ஆனால் இந்த இடத்துல சி இப்போ 10%னா இது 0.1னா அப்போ 20% குறைஞ்சிரும். ஓகேயா? ஸோ 21% குறைஞ்சிரும். ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், என்னோட லீக்கேஜ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது. லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேக்ஸிமம் டார்க்கும் 10% குறையும். அதே மாதிரி என்னோட லீக்கேஜ் டார்க் 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்டார்டிங் டார்க்கு 21% குறையும். ஓகே, ஸோ இது வந்து ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனலாக குறையும், அது டைரக்ட்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ஸாக குறைஞ்சிருக்கும். கரெக்டாக? அது 10% தான் குறையும் மேக்ஸிமம் டார்க்கு, ஆனால் இதில் 21% குறையும். இதுதான் நான் சொல்ல வர பாயிண்ட். ஓகே, ஏன்னா இது ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனல்ஸாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி கிவன் கொஷின்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இப்போ அதனான ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ என்னோட ஓப்பன் ஸ்லாட்டோட லீக்கேஜ் அதிகமாக இருக்குமா, க்ளோஸ்டு ஸ்லாட்ஸில் அதிகமாக இருக்குமா, ஸோ செமி க்ளோஸில் அதிகமாக இருக்குமா, இதை நேற்று நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா அதை பேஸ் பண்ணி தானே என்னோட நேற்று மேக்ஸிமம் டார்க்கோட எக்ஸ்பிரஷன்ஸை கொடுத்தேன். அதே மாதிரி தான் நான் இன்னைக்கு ஸ்டார்டிங் டார்க்குக்கோட ரிலேஷன்ஷிப்பும் கொடுக்க போகிறேன். ஓப்பன் ஸ்லாட்டோட லீக்கேஜ் ரியாக்டன்ஸ்ன்றது தான் ரொம்ப ரொம்ப கம்மி when compared to the semi closed and which is lower than compared to the closed. Okay, so open slot oda leakage reactance lesser than semi closed slot oda leakage reactance and lesser than the closed slot oda leakage reactance. Appo therefore idhula irundhu ennala enna solla mudiyum, the starting torque of open slot is greater than starting torque of semi is greater than starting torque of closed. Okay, starting torque of open is greater than the starting torque of semi is greater than the starting torque of closed. Okay, so இப்போ இதுதான் சார் இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான எக்ஸ்பிரஷன். நீங்க இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, இதை வேணும்னா எழுதிக்கோங்க. So Tmax is inversely proportional to the x2 naught and TST is inversely proportional to the x2 naught the whole square. Okay, so TST is inversely proportional to the 1 by x2 naught the whole square. புரியுதாப்பா? அப்ப நெக்ஸ்ட் இதுலயுமே கேஸ் 1 கேஸ் 2 என்னால சொல்ல முடியுமா? எப்படி நான் மேக்ஸிமம் டார்க்ல கேஸ் 1 கேஸ் 2 சொல்லியிருந்தேன், அதே மாதிரி இதுலயுமே என்னால கேஸ் 1 கேஸ் 2 சொல்ல முடியுமா? எஸ், டெஃபினட்டா என்னால கேஸ் 1 கேஸ் 2 சொல்ல முடியும். இப்போ அதை நம்ம எழுதுறேன். ஓகே, இதுல வந்து கேஸ் 1 அண்ட் கேஸ் 2 கேஸ் 3 இதை பார்ப்போம். இது என்னன்னா the effect of variable voltage and variable frequencies.
on starting torque. So முன்ன பார்த்தது on maximum torque. அவ்வளவுதான். So இதை வேணும்னா முன்ன எழுதல அப்ப எழுதிக்கலாம். Effect of variable voltage and variable frequency on the maximum torque. So இங்க எழுதிக்கோங்க, இந்த இடத்துல எழுதிக்கோங்க effect of variable voltage variable frequency on the maximum torque, அந்த இடத்துல effect of variable voltage and variable frequency on the starting torque. So clear ah? Just next step நம்ம போலாம். So இதுல case 1. So the case 1 we know. So first அதை எழுதிக்குவோம் first. So TST is directly proportional to the V square and inversely proportional to the F cube. Okay, so directly proportional to the V square and inversely proportional to the F cube. So இப்போ case 1 எழுதலாம். Voltage varies, frequency varies and V by F is constant. Okay, so voltage varies, frequency varies, V by F ratio is constant. Whenever V by F ratio constant, flux resultant is also constant. So resultant flux என்றதும் constant இருக்கும். So இப்போ டைரக்டா சொல்லிடலாம், இதை பொறுத்த வரைக்கும் same thing தான் happen. TST is directly proportional to the phi result square. Okay, so TST directly proportional to the phi result square. இது வந்து phi result square க்கு directly proportional. அப்ப remaining என்ன இருக்கும்பா? So phi என்றது என்னப்பா? phi r அப்படின்றது என்ன? V by F. அப்ப நான் இங்க என்ன சொல்லியிருக்கேன்? V by F ஓட whole square மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அப்ப remaining ஒரு frequency இருக்கு. அப்ப அந்த frequencies நம்ம எழுதணும். That's it. Okay, so TST directly proportional to the V by F whole square directly proportional to the 1 by F அப்படின்னு சொல்லி எழுதலாமா? அப்ப from this இது கான்ஸ்டன்டா, V by F ratio கான்ஸ்டன்டா, அப்ப இவன் கான்ஸ்டன்டா, அப்ப என்ன ஆயிடும்னா TST is inversely proportional to the frequency மாறிடும். இது எதுக்கு மட்டும் தான்னா V by F ratio கான்ஸ்டன்டா இருந்தா மட்டும் தான் பொருந்தும். ஓகே, so V by F ratio கான்ஸ்டன்டா இருந்தா மட்டும் தான் என்னோட ஸ்டார்டிங் டார்க் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஃப்ரீக்வென்சியா இருக்கும். ஓகேயா, அடுத்த கேஸ் 2 க்கு போலாம். so கேஸ் 2 ன்றது இப்ப என்ன? இண்டிவிஜுவலா வேரி ஆகும். V கான்ஸ்டன்ட், F வேரிஸ். ஓகேயா, வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, ஃப்ரீக்வென்சி வேரி ஆகுது and V by F ratio என்னவா இருக்குன்னா it is varies. so இந்த கேஸ் எல்லாமே resultant flux is not constant தான். எதுலெல்லாம் V by F ratio கான்ஸ்டன்டா இல்லையோ அது எல்லாத்துலயுமே resultant flux ன்றது கான்ஸ்டன்டா இருக்காது. ஓகேயா, அப்ப நெக்ஸ்ட் இப்போ இதை எழுதுங்கப்பா. so V voltage constant, அப்ப voltage constantனா skip this. so for TST directly proportional to the V square and inversely proportional to the F cube, அப்ப இவன் constant, அப்ப TST என்னவாயிடும்? TST will becomes 1 by F cube மாறிடும். that's it. ஓகே, so இப்போ இந்த கேஸ்ல என்ன? starting torque cube inversely proportional to the cube of frequency. next case 3. sir இங்க என்ன? voltage varies, frequency constant and V by F ratio is definite, it is not constant. so resultant flux is also not constant. அப்ப சார் இப்போ என்ன பண்ணணும் நீங்க? so voltage கான்ஸ்டன்டா, போன கேஸ்ல என்ன பார்த்தோம்? போன கேஸ்ல frequency varies ன்னு சொன்னா, இங்க voltage varies, frequency constant. கரெக்ட்டா? frequency constant என்னப்பா? TST is equivalent to V square divided by constant ன்னு இருக்கும். therefore skip this. okay, TST directly proportional to V square மாறிடும். பாருங்க, TST directly proportional to the V square and inversely proportional to the frequency cube. அப்ப frequency constant மாறிச்சுனா just skip na. that's it. அப்ப TST directly proportional to the V square. அவ்வளவுதான். ஓகே, இந்த கேஸ் 3 ன்றது TST directly proportional to the V square. next case 4. so என்னன்னா voltage varies, frequency varies, V by F ratio is also varies. ஓகேயா, so voltageum vary ஆகணும், frequencyயும் vary ஆகணும், அப்போ 1 by F ratioவும் என்ன ஆகும்னா vary ஆகும்பா.
ஓகே, இப்போ சி இப்போ இந்த கேஸை கண்டுபிடிங்க. the TST, the starting torque is what? Directly proportional to the V by F whole square and into F 1 by F. That's it. இப்படியே எழுதலாம். இல்லைன்னா TST is directly proportional to the V square by F cube. இப்படியும் எழுதலாம். ஸோ கிளியரா V by F whole square போட்டுட்டு 1 by F நீங்கள் பிரித்தாலும் ஒன்று தான், இல்லை V square by F cube அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டாலும் ஒன்று தான். ஸோ இந்த கிளியராப்பா, இது கிளியர் தானப்பா. இப்போ இதுலேயுமே ஒரு கொஷின் சொல்கிறேன். இதுலேயும் ஒரு கொஷின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ என்னன்னா கன்சிடர் V1 அப்படின்றது V, F1 அப்படின்றது F. ஸோ கிளியரா? ஸோ V1 அப்படின்ற வோல்டேஜ் V ஆகவும் F1ன்ற ஃப்ரீக்வன்சியை F ஆகவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஸ்டார்டிங் டார்க்குன்றது T-ஆக இருக்கும். ஓகேங்களா? ஸோ V1 ஃபஸ்ட் கேஸில் வோல்டேஜை V1 ஆகவும் ஃப்ரீக்வன்சியை F ஆகவும் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டார்டிங் டார்க்குன்றது T-ஆக இருக்கும். ஸோ இப்போ செகண்ட் கேஸில் when V2 becomes V by 2 as well as F2 become F by 4, சேம், அங்கேயுமே சேம், அங்கே நம்ம என்ன பார்த்தோமோ அதே சேம். ஓகேயா? ஸோ வோல்டேஜ் பாதியாக மாறுது, ஃப்ரீக்வன்சி கால் பங்கா குறையுது அப்படின்னா ஸ்டார்டிங் டார்க் என்ன? போன கேஸில் மேக்ஸிமம் டார்க்கு கண்டுபிடிச்சோம் தானே, இந்த கேஸில் TST2 என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்டார்டிங் டார்க் அட் கண்டிஷன் 2 என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக எனக்கு தெரியும், இது போன கேஸ்லேயே நம்ம டெரைவ் பண்ணிட்டோம். திஸ் பிலாங்ஸ் டு கேஸ் 4. திஸ் கொஷின் அப்போ கேஸ் 4ல் தான் வரும். கேஸ் 4ஓட டார்க் ஈக்குவேஷன் தெரியும், TST2 is equivalent to, ஸோ என்னப்பா, திஸ் இஸ் V ஸ்கொயர் பை எஃப் கியூபு. அங்கே நம்ம என்ன எழுதணும், அதே டிட்டோ தான் சார். எஃப் ஸ்கொயருக்கு பதிலாக எஃப் கியூபை போடுங்க, வில் ரிமைன் ஆல் த கண்டென்ட் சேம். ஓகே, ஏன்னா அதே தான் இதுவுமே V பை எஃப் ஸ்கொயராக இருந்தது, எஃப் ஸ்கொயருக்கு பதிலாக எஃப் கியூபை போடுங்க. இப்போ என்னப்பா இருக்குது, V2 பை V1 ஹோல் ஸ்கொயராக இருக்கா, F1 பை F2 ஹோல் ஸ்கொயராக இருக்கா, F1 பை F2 ஹோல் கியூபாக மாற்றிடுவேன், அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு பேராமீட்டர் மட்டும் தான் மாறணும், மீதி எல்லாம் ரிமைன் சேம். ஓகே, அப்போ TST2 is equivalent to, so என்னப்பா, V2 by V1 whole square, F1 by F2 whole cube. Okay, so TST2 is equivalent to V2 by V1 the whole square, F1 by F2 the whole cube into TST1. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன சார் வரும்? ஸோ முன்னே வந்து 1 by 2 ஹோல் ஸ்கொயர் வந்துச்சு இல்லை, ஸோ அடுத்ததாக இங்கே 4 by 1 ஹோல் ஸ்கொயர் வந்துச்சு இல்லை, இது ஹோல் கியூபாக மாறிடுது. ஸோ TST1, இப்போ TST1 முன்னே எடுத்த அதே T தான். ஸோ இப்போ என்னப்பா, 1 by 4 into 4 கியூப்ப்பா. ஸோ கரெக்டாக அப்போ எத்தனை, 64, ரைட்? 64, 4 4 16, 16 4 64 divided by 1 into capital T. ஸோ படித்தா என்ன வரும், 16 வரும். ஸோ இப்போது ஃபைனலாக இந்த TST2 என்னோட ஸ்டார்டிங் டார்க்கு என்னவா இருக்குன்னா 16 மடங்கு அதிகமாகுது. ஆனால் மேக்ஸிமம் டார்க் எவ்வளவா இருந்துச்சு, 4 டைம்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் என்னோட ஸ்டார்டிங் டார்க் வந்து 16 டைம்ஸ் தேன் த ப்ரீவியஸ் ஒன். ஓகே, அப்போது ஸ்டார்டிங் டார்க்குன்றது 16 மடங்கு அதிகமாகுது. ஸோ ஓகே அப்பா, புரியுதா? ஓகேயா, அப்போ என்னோட ஸ்டார்டிங் டார்க் வில் பிகம் 16 டைம்ஸ் கிரேட்டர் தேன் வேல்யூ. ஸோ 16 டைம்ஸ் இட் பிகம்ஸ் கிரேட்டர். அடுத்ததா இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் டார்க்கோட எக்ஸ்பிரஷன்ஸ் பாருங்களேன். வாட் வி கெட், ஸ்டார்டிங் டார்க் TSTன்றது என்ன கிடைச்சிச்சு நமக்கு எக்ஸ்பிரஷனா? ஸோ ஜஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், 180 by 2 pi ns. ஓகேயா, TST is equivalent to 180 by 2 pi ns E20 whole square R2 divided by X20 whole square அப்படின்னு கிடைச்சிச்சா? இங்கே பாருங்க, ஸ்டார்டிங் டார்க்கை பொறுத்த வரைக்கும் சார் நம்ம மேக்ஸிமம் டார்க் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு சொன்னேன்னா ஸ்டார்டிங் டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரெசிஸ்டன்ஸ். சாரி, மேக்ஸிமம் டார்க் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொன்னேன்.
மேக்ஸிமம் டார்க்கை பொறுத்த வரைக்கும் டி மேக்ஸ் என்னவா இருந்திருக்கும்னா சார் அந்த இடத்துல 1/x2 நாட்டாக இருந்திருக்கும். ஓகேயா, 1/x2 நாட்டாக தான் இருந்திருக்கும். அதில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கவே இருக்காது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனால் என்னோட ஸ்டார்டிங் டார்க்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் நம்ம முன்னாடியே ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம் 1/x² ஆஃப் ரியாக்டன்ஸ். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து கேர் பண்ண போதில்லை, இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேர் பண்ண போதில்லை, இப்போதைக்கு இவனை தான் கேர் பண்ணுறேன். ஏன்னா லீக்கேஜ் ரியாக்டன்ஸ், இந்த லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் என்னால் மாற்ற முடியாது. ஒன் ஸ்லாட்டை வந்து நம்ம டிசைன் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இது வந்து க்ளோஸ்டு ஸ்லாட்டோ செமி க்ளோஸ்டு ஸ்லாட்டோ வாட் எவர் த ஸ்லாட் நம்ம என்ன ஸ்லாட்டோ டிசைன் பண்ணிட்டோம்னா லீக்கேஜஸ் மாறாது. ஸோ இட் வில் பி கான்ஸ்டன்ட் ஃபார் எவர். ஓகே, ஸோ மெஷினை நம்ம டிசைன் பண்ணிட்டோம்னா திஸ் பிகம்ஸ் கான்ஸ்டன்ட். ஆனால் இந்த இடத்துல இந்த R2-வை என்னால் வேரி பண்ண முடியும். ஓகே, here the R2 can be varied by adding the additional resistance. Here R2 can be varied by adding additional resistance. Okay, so in the rotor circuit, so R2 can be varied by adding additional rotor resistance, additional resistance in the rotor circuit when it is a slip ring induction motor. ஓகே அப்பா, ஸோ இது ஒரு ஸ்குரில் கேஜாக இருந்தால் என்னால் ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸை மாற்ற முடியாது. ஸ்குரில் கேஜாக இருந்தால் என்னால் ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸை மாற்ற முடியாது. ஆனால் ஸ்லிப்ரிங்காக இருந்தால் டெஃபினட்டாக என்னால் ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸை மாற்ற முடியும். ஓகேயா, ஸ்குரில் கேஜாக இருந்தால் ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸை மாற்ற முடியாது. ஆனால் ஸ்லிப்ரிங்காக இருந்தால் டெஃபினட்டாக என்னால் ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸை மாற்ற முடியும். அப்போ தேர்ஃபோர் ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்னா இந்த டிஎஸ்டியை நான் என்ன பண்ணுவேன்னா பொதுவாக so R2 plus R external. okay, so external resistance add பண்ணுவோம். அப்ப therefore R external add பண்றதுனால starting torque is improved. நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருப்போம் பாருங்க, starting torque என்னால slip ring machinesல increase பண்ண முடியும்னு சொல்லிட்டு. எப்படி நம்மளால starting torque slip ring machinesல மட்டும் increase பண்ண முடியும்னா இங்க என்னால external resistance add பண்ண முடியும் சார். இத பாருங்க, ஸோ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நீங்க ஆட் பண்றதுனால ஸோ என்னோட ஸ்டார்டிங் டார்க் ஆட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்றதுனால the starting torque will become increases. ஓகே, ஸோ இதுதான் சார் என்னோட கேஸு. அப்போ என்னால் என்ன பண்ண முடியுதுன்னா ஸ்லிப் அட் விச் மேக்ஸிமம் டார்க்கை மாற்ற முடியும். ஸோ இப்போ நமக்கு எஸ்டி மேக்ஸ் தெரியுமா? எஸ்டி மேக்ஸோட ஃபார்முலா இதுக்கு முன்னாடி என்ன? this is R2 divided by x2 naught அப்படின்னு சொல்லி எழுதுனேன்னா இப்போ R2 என்னவாயிடுது? R2 plus R external மாறிடுது. ஓகே, R2 plus R external மாறிடுதா? ஸோ இது வந்து ஸ்டார்டிங் டார்க்குன்னா ஸ்டார்டிங்ல ஸ்லிப்போட வேல்யூ என்னப்பா? டியூரிங் ஸ்டார்டிங் ஸ்லிப் இஸ் 1. ஸ்டார்டிங்கா இருக்கிறப்ப ஸ்லிப் 1 ஆயிடும்பா. இது ஸ்லிப் தான், இது ஸ்லிப் தான். எஸ்டி மேக்ஸ்ன்றது என்ன? ஒரு ஸ்லிப்போட வேல்யூ தான். அப்ப டியூரிங் ஸ்டார்டிங் ஸ்லிப் becomes 1. அப்போ 1 is equivalent to R2 plus R external is equivalent to x2 naught ன்னு வரும். அப்போ ஃபைனலா என்னோட R external எப்பவுமே என்னவா இருக்கும்னா x2 naught minus R2 வா இருக்கும். that's it. ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸு எனக்கு என்னவா ஆட் பண்ணணும்? ஸ்லிப்பை வந்து ஸ்டார்டிங்லேயே எனக்கு மேக்ஸிமம் டார்க் வரணும்னா நம்ம இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை தான் யூஸ் பண்ணணும். இங்கே நான் எழுதியிருக்கேன்ல, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை x2 naught minus R2 நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா என்னோட மெஷினில் ஸ்டார்டிங்லேயே மேக்ஸிமம் டார்க்கு அச்சீவ் ஆகிடும். ஓகே, ஸ்டார்டிங்லேயே மேக்ஸிமம் டார்க் வேணும் அப்படின்னா the external resistance can be chosen by this method. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். to achieve maximum torque during the starting
to achieve maximum torque during the starting so ஒரு maximum torque starting லயே வரணும்னா the external resistance to be added. So என்ன external resistance add பண்ணனும்னா the Rex must be R2 ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸ் மற்றும் ரோட்டாரோட லீக்கேஜ் ரியாக்டன்ஸ். இதுதான் என்னோட எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த அளவு ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா என்னோட மெஷினில் ஸ்டார்டிங்லேயே மேக்ஸிமம் டார்க்கு வரும். ஸோ மெஷினோட ஸ்டார்டிங்லேயே மேக்ஸிமம் டார்க்கு வரும். சி எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸாம்பிள் டேக் ஆஸ் R2 வந்து 0.85 எடுத்துக்கிறோம், X2 0.12 எடுத்தா அப்போ R எக்ஸ்டர்னல் என்னவா இருக்கும்னா 0.73 ohms. அப்போ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.73 ohms நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்னோட மெஷினோட ஸ்டார்டிங்லயே மேக்ஸிமம் டார்க்கு வரும். ஓகேயா, ஸோ என்னோட மெஷினோட ஸ்டார்டிங்லயே மேக்ஸிமம் டார்க்கு வரும். இதுதான்ப்பா எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஓகேயா, ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு சில இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் கிடைச்சிச்சு. ஸ்டார்டிங் டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ். R2ன்றது என்னன்னா ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸ். So this is much important. Okay, அப்போ ஸ்டார்டிங் டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ். இது நமக்கு கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. ஆனால் என்னோட மேக்ஸிமம் டார்க் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ். மேக்ஸிமம் டார்க் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்டார்டிங் டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ். அப் டு திஸ் கிளியராப்பா? ஸோ நம்ம எல்லா டார்க் டெரிவேஷன்ஸும் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நாளைக்கு கிளாஸ்ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க்குக்கும் ஃபுல் லோடு டார்க்குக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், அதே மாதிரி ஃபுல் லோடுல இருந்து மேக்ஸிமம் டார்க்குக்கு மேக்ஸிமமுக்கும் ஸ்டார்டிங் டார்க்குக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ், இதோட ரேஷியோஸ், ஸோ இதோட ரேஷியோஸ், இதோட ப்ரொபோர்ஷன்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஓகேப்பா, ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் எப்படி வீடியோஸ் எடுக்கிறது, நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேயா, ஸோ அதையும் நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறேன். பட் இந்த நோட்ஸ் டேக்கிங்கிறது உங்களோட ஃப்ளெக்சிபிளுக்கு எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் எப்பவுமே என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கோங்க. ஸோ புரிஞ்சுக்கிட்டு wound rotor, slip ring rotor or Tmax is lesser than cage rotor. How to relate this? Actually என்ன சொல்றீங்கன்னு புரியலப்பா. ஸோ Tmax is lesser than cage rotor. இந்த மேக்ஸிமம் டார்க் இந்த Tmaxன்னு இருக்குல்லப்பா, இந்த Tmaxை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அது ஸ்லாட்டோட ரியாக்டர் லீக்கேஜை பொறுத்தது. சிம்பிளா இப்போ நான் என்ன சொல்றேன்னா, Tmaxை பொறுத்த வரைக்கும் Tmaxக்கு ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் தான், X2 நாட் மட்டும் தான். ஓகேயா, ஆனா TSTக்கு பாருங்க, TSTக்கு ரெண்டு ரிலேஷன்ஷிப் இருக்கு, R2 இருக்கு, TST is inversely proportional to the X2 நாட்டா இருக்கு. ஓகேயா, ஸோ புரியுதா? ஸோ டிஎஸ்டிக்கு ரெண்டு ரிலேஷன்ஷிப் இருக்கு. சார் ஒரு முறை நீங்க லீக்கேஜ் குறைஞ்சிச்சுன்னா லீக்கேஜும் இந்த ரியாக்டன்ஸும் சேம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ லீக்கேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேயா, வென்எவர் நமக்கு லீக்கேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். நமக்கு லீக்கேஜ் பத்தி ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஓப்பன் ஸ்லாட்டு லெஸ் லீக்கேஜ், closed slot more leakage. See இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு closed slot எடுத்துக்கிறேன்னா, ஸோ closed slot எடுத்தேன்னா லீக்கேஜ்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குமா? ஃபர்ஸ்ட் இங்கே மேக்ஸிமம் டார்க்ல சொல்கிறேன். ஓகே, ஒரு closed slot எடுத்தேன்னா அப்போ அதுக்கு ரொம்ப அதிகமாக லீக்கேஜ் இருக்குமா? அப்போ அதோட மேக்ஸிமம் டார்க்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, அப்போ அவனோட மேக்ஸிமம் டார்க்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து வவுண்ட் ரோட்டாராக இருந்துச்சுன்னா, வவுண்ட் ரோட்டார் கேஜ் ரோட்டார். ஓகே, கேஜ் ரோட்டார்னா ஸ்குரில் கேஜ், கரெக்டா? கேஜ் ரோட்டாரா இருந்துச்சுன்னா என்னால இந்த மேக்ஸிமம் டார்க்ன்றது ரெடியூஸ் தான் ஆயிருக்கும். ஸோ ஓகேயா, மேக்ஸிமம் டார்க்கை என்னால் வேற எப்படியும் கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது.
பட் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகிருக்கும் தான் சார். ஓகேயா? ஸோ எனக்கு க்ளோஸ்டு ஸ்லாட் ஆகிறப்போ கண்டிப்பாக எனக்கு மேக்ஸிமம் டார்க் ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்குரில் கேஜோட மேக்ஸிமம் டார்க் Tmax வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். பட் இங்கே என்ன நடக்கும்னா ஏர் கேப் இருக்கா பார்த்தீங்களா? ஏர் கேப் இஸ் த மெயின் ஃபேக்டர். ஏர் கேப் ஆஃப் கேஜ் ரோட்டார் இஸ் வெரி லெஸ். ஓகே, அப்ப ஏர் கேப் ரொம்ப கம்மியா இருக்குன்னா இதனால ரியாக்டன்ஸ் டெஃபினட்டா டிக்ரீஸ் ஆயிடும். ஓகே, டியூ டு திஸ் reactance decreases. அப்ப என்னவாகும்? இந்த இடத்துல திரும்ப reactance decrease ஆகும். அப்ப maximum torque கொஞ்சம் காமனா increase ஆயிருக்கும். சரி, இந்த இடத்துல எல்லாமே இந்த reactance வந்து air gap டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகேயா? இந்த reactanceம் air gapம் inversely proportional சார். நீங்க squirrel gaugeல பாத்தீங்கன்னா நான் அதை தான் நேத்து பாயிண்டா சொன்னேன். squirrel gaugeக்கு தான் ரொம்ப கம்மியான air gap இருக்கும் when compared to the slip ring. ஸோ ஸ்குரில் கேஜோட ஏர் கேப் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஸ்குரில் கேஜில் அதிகமான மேக்ஸிமம் டார்க்கு எனக்கு இருக்கும். ஓகே, ஸ்குரில் கேஜில் ஏர் கேப் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஸ்குரில் கேஜில் அதிகமான மேக்ஸிமம் டார்க் இருக்கும். ஆனால் என்னோட ஸ்லிப்ரிங்கில் பொறுத்த வரைக்கும் ஏர் கேப் ரொம்ப கம்மி, ஏர் கேப்பும் கம்மி. ஸோ ஸ்லாட்டையும் நம்ம பெருசாக ரிலக்டன்ஸ் லீக்கேஜை குறைக்க முடியல, ஸ்லாட்லேயும் லீக்கேஜை குறைக்க முடியல, ஏர் கேப்பையும் என்னால் குறைக்க முடியல. அப்போ டெஃபினட்டாக ஸ்குரில் கேஜை விட ஸ்லிப்ரிங்கில் எனக்கு அதிகமான லீக்கேஜ் இருக்கும். ஓகேயா? ஸோ அப்போ ஸ்குரில் கேஜை விட ஸ்லிப்ரிங்கில் அதிகமான லீக்கேஜ் இருக்கும். அதிகமான லீக்கேஜ் இருக்கிறதுனால டெஃபினட்டாக மேக்ஸிமம் டார்க்கு குறைஞ்சிரும். ஓகேயா? ஸோ மேக்ஸிமம் டார்க்கை கம்பேர் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக எஸ் ஸ்குரில் கேஜுக்கு தான் அதிகம். ஓகேயா? ஸ்குரில் கேஜில் நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும் மேக்ஸிமம் டார்க்கை. ஓகேயா? ஆனால் ஸ்டார்டிங் டார்க்கை வந்தால் ஸ்டார்டிங் டார்க்கு எப்பவுமே எனக்கு என்னவா தான் இருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு தான் ப்ரொபோர்ஷனல்ஸா இருக்கு. அப்போ என்னோட ஸ்குரில் கேஜ்ல கம்மியா இருக்கிற ஸ்டார்டிங் டார்க்கை ஸ்லிப்ரிங்ல என்னால் ஆட் பண்ண முடியும். ஸோ எப்படி ஆட் பண்ண முடியும்? இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணி என்னால் ஸ்லிப்ரிங்ல ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணி என்னோட ஸ்டார்டிங் டார்க்கை இம்ப்ரூவ் பண்ண முடியும். வென் ஸ்டார்டிங் டார்க் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா ஸ்லிப்ரிங்ல ரொம்ப அதிகமான ஸ்டார்டிங் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் than the squirrel gauge. Okay, than the squirrel gauge. And in காமனா ஒரு மெஷினோட கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸாவே நீங்க பாத்தீங்கன்னா என்னோட ஸ்குரில் கேஜ் இருக்கு பாருங்க, அதுக்கு மேக்ஸிமம் டார்க்ன்றது ரொம்ப அதிகமாகவும் ஸ்டார்டிங் டார்க்ன்றது ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். அதே மாதிரி ஸ்லிப்ரிங்ல நீங்க பாக்குறப்போ ஸ்டார்டிங் டார்க் வந்து எனக்கு அதிகமா கிடைக்கும், ஆனா மேக்ஸிமம் டார்க்ன்றது ரொம்ப கம்மியா கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த திங்ஸை மட்டும் ஞாபகப்படுத்திக்கோங்கப்பா. ஓகே, ஸோ ரிமைனிங் நம்ம அடுத்த செக்ஷனில் பார்க்கலாம்ல. ஸோ அப் டு திஸ் இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிடுங்கப்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஃப்யூச்சரில் நம்ம இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் கிளாஸஸில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் செக்ஷனில் நம்ம மீட் பண்ணுவோம். ஏதாச்சும் குவரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம அடுத்த ஒரு செஷனில் மீட் பண்ணுறப்போ ஸோ அந்த குவரிஸ் அந்த ரிலவெண்ட் திங்ஸை நம்ம உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூப்பா. ஸோ எக்ஸாம்ஸ் வந்து இன்னும் ஒரு 2 days, ஆக்சுவலி நாளைக்கு தானேப்பா. ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நைட்டோ இல்லை நாளைக்கே கூட நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஸோ கீப் ப்ரிப்பேரிங். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஈஸியாக வேலை கிடைக்கும்ப்பா. ஸோ நம்பிக்கையோடு படிங்க, டெஃபினட்டாக ஈஸியாக எக்ஸாம்